இன்று நாம் 4வது வகுப்பில் இருக்கிறோம். இந்த 4வது வகுப்பில் ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் உங்களோடு இருக்கிறோம். நான் இன்று காலையில் ஒரு இளம் வழக்கறிஞர்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன். நான் வணங்கி மகிழ்கிற முன்னாள் உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர் KT தாமஸ் அவர்கள் எழுதிய அவருடைய சுயசரிதை புத்தகமான யுனிவர்சல் லா பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்கிற ஹனி பீஸ் ஆஃப் சாலமன் என்கிற ஒரு புத்தகத்தை படிக்கிற வாய்ப்பினை பெற்றேன். அந்த புத்தகத்தில் நம்முடைய நீதியரசர் அவர்கள் KT தாமஸ் அவர்கள் தான் நடத்திய ஒரு சில வழக்குகளை பற்றி குறிப்பிட்டிருந்தார். நான் இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இளம் வழக்கறிஞர்களுக்காக நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்கிறேன். நான் வகுப்புகள் நடத்துவதும் சில கருத்துக்களை கூறுவதும் இளம் வழக்கறிஞர்களுக்காகத்தான். அவர் கேரளா மாநிலத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிய போது 2 ஆண்டுகள் பணியாற்றிய நிலையில் திடீரென அவரை ஒரு மாவட்ட நீதிபதி அழைக்கிறார். தாமஸ், நான் ஒரு வழக்கில் லீகல் எய்டு கவுன்சில் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறேன், நீ இந்த வழக்கை நன்றாக நடத்து. ஆனா வழக்கு கொஞ்சம் கொலை வழக்கு, வழக்கில் அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை கிடைக்கும். இருந்தாலும் நீ வழக்கை நன்றாக படித்து விட்டு நடத்த என முதலில் அவரிடம் KT தாமஸ் அவர்களிடம் ஒரு கொலை வழக்கை, மர்டர் ஃபார் கெயின் என்ற ஒரு வழக்கை கேரள மாநிலம் இடுக்கி அருகே உள்ள மூணாறு என்கிற இடத்திலே நடந்த ஒரு கொலை வழக்கை ஒப்படைக்கிறார். அந்த கட்டுக்களை அவரிடம் நீதிமன்றத்தில் தருகிறார்கள். நீதிமன்றத்திலிருந்து இப்ப வழக்கின் கோப்புகளை பெற்றுக்கொண்ட KT தாமஸ் அன்றிரவு முழுவதும் இந்த கோப்புகளை பார்க்கிறார். பார்த்துவிட்டு மறுநாள் சிறையில் இருந்த அந்த எதிரியை போய் சந்திக்கிறார். அந்த எதிரி சொல்கிறார், அவர் பெயர் ஆரோக்கியசாமி, நான் இந்த கொலையை செய்யவில்லையா, பழனிசாமி என்பவருக்கும் எனக்கும் முன்னுறவும் இருந்தது, பணம் கொடுக்கல் வாங்கலில் பழனிசாமி இந்த கொலையை செய்துவிட்டு என் பெயரை இந்த வழக்கில் தொடர்படுத்தி இணைத்து விட்டார் என கூறி அழுகிறார். இவராக நாம் வாங்கியிருக்கிற வழக்கு நடத்த தகுதியான வழக்கு என முடிவு செய்து கொண்டு சூழ்நிலை சான்றுள்ள வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலை சான்றுனாலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சூழ்நிலையும் இணைத்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பார்கள். அதில் ஒரு முக்கியமான சூழ்நிலை என்னவென்று சொன்னால், ஆரோக்கியசாமியினுடைய தந்தை எதிரி ஆரோக்கியசாமியை கைது செய்த போது கொலை செய்யப்பட்டவரிடமிருந்து எதிரி எடுத்து சென்றதாக சொல்லப்படுகிற ரத்தம் தோய்ந்த பணங்களை எதிரிடமிருந்து கைப்பற்றிய போது தன் வீட்டிலிருந்துதான் அதை கைப்பற்றினார் என்பதற்கு சாட்சியாக ஆரோக்கியசாமியினுடைய தந்தையை காவல்துறையினர் சாட்சியாக வைத்திருந்தார்கள். இவர் தந்தை தானே சொல்ல மாட்டார் என ஜஸ்டிஸ் தாமஸ் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பாக்ஸ்ல ஏறி அப்படியே சாட்சியத்தை தான் பையனை அரெஸ்ட் பண்ணது, அவர் தான் வீட்டிலேருந்து நோட்டுகளை எடுத்து கொடுத்தது, அந்த நோட்டில் ரத்தம் தோய்ந்திருந்தது, எல்லாத்தையும் அப்படியே ஒன்று விடாமல் சொல்லிட்டார். இவருடனே முதல் கேள்வி கேட்கிறார், உங்களை சாட்சி சொல்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே போலீசார் தூக்கி கொண்டு சென்று உங்களை இது போல என சொல்லி அழைத்து வந்திருக்கிறார்கள். இவர் என்ன நம்பிக்கையில கேட்கிறார், ஆமான்னு சொல்லிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் தூக்கிட்டு போயிடுறாங்க. அவர் இல்லை, என்னை காவல்துறையினர் எல்லாம் தூக்கி செல்லவில்லை, நான் தான் இன்று நீதிமன்றத்திற்கு சாட்சிகள் அழைத்ததன் பேரில் வந்திருக்கிறேன். நீதிமன்றம் கலைகிறது. தாமஸ் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். சாட்சியம் அளித்த ஆரோக்கியசாமியுடைய தந்தை பின்னாலே ஓடி வந்து வழக்கறிஞர் தாமஸ் காலில் விழுந்து அழுகிறார்.
என்ன அழுகிறார் என்று சொன்னால், என்னை ஒரு வாரமாக காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்திருந்தது உண்மை. ஆனால் நான் அதை நீதிமன்றத்தில் சொன்னால் மற்ற குழந்தைகளையும் பொய் வழக்கில் இணைத்து விடுவோம் என்று மிரட்டினார்கள். அதனால் நான் அவர்கள் சொல்லியபடி சொல்லிவிட்டேன். என் மகனை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்கிறார். நீதியரசர் தாமஸ் சொல்கிறார், எல்லாம் முடிஞ்சிருச்சீங்க, நீங்க சொல்ல வேண்டியதுன்னா சொல்லிட்டீங்க, இனி இறைவன் விட்ட வழி என சொல்லி வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. வழக்குல யாரும் எதிர்பார்க்காதமாக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு தூக்கு தண்டனை கிடைக்கிறது. உயர் நீதிமன்றமும் தூக்கு தண்டனையை உறுதி செய்துவிட்டது. உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கிறார். உச்ச நீதிமன்றமும் தூக்கு தண்டனையை உறுதி செய்துவிட்டது. தாமஸ் நடத்திய முதல் வழக்கு கொலை வழக்கு. நீதியரசர் தாமஸ் நடத்திய முதல் வழக்கு இலவச சட்ட உதவி மையத்தின் மூலமாக வந்த கொலை வழக்கு. முதல் வழக்கில் அவருக்கு கிடைத்த அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை. உச்ச நீதிமன்றமும் தூக்கு தண்டனையை உறுதி செய்துவிட்டது. இதுல பெரிய பீட்டி என்னன்னா, தனக்காக அவர் லீகல் அட் பிரீஃபா இருந்தாலும் ஹைகோர்ட் வரைக்கும் இவர் தனக்கு தெரிந்த வழக்கறிஞர்களை வைத்து தான் வாதாட சொல்கிறார். அங்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜனாதிபதியாக ராதாகிருஷ்ணன் என்பவர் இருக்கிறார். கேரளாவில் மாத்யூ என்கிற கொலை வழக்கும் குற்றவாளியை தூக்கு தண்டனை அடைகிறார். அவரோட ரிவிஷன் அவரோட மெர்சி பெட்டிஷனும் இந்த எதிரி ஆரோக்கியசாமியோட மெர்சி பெட்டிஷனும் ராஜேந்திர பிரசாத்திடம் கருணை மனுக்காக காத்திருக்கிறது. அப்ப அந்த மாத்யூக்காக ஒரு ஃபாதர், மாத்யூ என்பவருக்காக ஒரு ஃபாதர், கிறிஸ்டின் ஃபாதர் ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதி அவர்களை பார்த்து, எப்படியாவது அந்த மாத்யூவிற்கு நீங்கள் ஆயுள் தண்டனையாக குறையுங்கள் என சொல்லி ஒரு துண்டு சீட்டு கொடுக்கிறார். அதுல பாருங்க, இறைவன் விட்ட வழி. அந்த துண்டு சீட்ல அவர் எழுதின நம்பர் என்னன்னா, ஆரோக்கியசாமி வழக்கினுடைய எண்ணை எழுதிவிட்டார். ஆரோக்கியசாமியினுடைய வழக்கினுடைய கருணையின் மனு எண்ணை மாற்றி எழுதிவிட்டார். மாத்யூ மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனை பெறுவதற்கு பதிலாக ஆரோக்கியசாமி மரண தண்டனையிலிருந்து மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனைக்கு மாற்றப்படுகிறார். அப்பதான் அந்த புத்தகத்தில் நீதியரசர் தாமஸ் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாமே இறைவன் விட்ட வழி. இறைவன் ஏதோ ஒரு வழியில் ஆரோக்கியசாமியை நான் காவந்து செய்த நினைத்தேன், இறைவன் என்னை மாற்றி காவந்து செய்து விட்டார் என அந்த புத்தகத்தில் அந்த வழக்கை பற்றி எழுதும்போது எழுதுகிறார்கள். இந்த ஆசிரியர் தினம் இந்த வகுப்பை நமக்கெல்லாம் பாடம் சொல்லி தந்த, என்னையெல்லாம் உருவாக்கிய மன்னாருடைய தேசிய மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியை ராஜேஸ்வரி அவர்களுக்கும் மறைந்த ஆசிரியர்களுக்கும் இன்றும் என்னோடு என்னுடைய குருவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசிரியர் சம்பத் அவர்களுக்கும் காணிக்கையாக்குகிறேன். நாம் இதுவரை சென்ற முறை பார்த்த போதெல்லாம் ஒவ்வொரு பிரிவையுமே நம்ம என்னால் இயன்றவரை உங்களுக்கு வாசித்து காண்பித்து தொடர்புடைய தீர்ப்புகளை எல்லாம் படித்து காண்பித்திருக்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது 155வது பிரிவு, சாட்சி சட்டம் 155வது பிரிவு. நான் 155வது பிரிவை வாசிக்கிறேன். Impeaching credit of witnesses. The credit of witness may be impeached in the following ways: by the adverse party or with the consent of the party by whom calls him. நல்லா வார்த்தையை கவனிக்கணும். The credit of witness may be impeached in the following ways by the adverse party. அதாவது எதிர்தரப்பினரால் சாட்சியினுடைய நாணயத்தை குலைக்கத்தகிற கேள்விகளை பின்வரும் வழிகளில் கேட்கலாம், அல்லது நீதிமன்றத்தின் அனுமதியுடன் யார் சாட்சியாக சாட்சி அழைக்கிறார்களோ அவர்கள்
பின்வரும் வழிகளில் சாட்சியிடம் கேட்கலாம். இப்ப first way, by the evidence of person who testify that they from their knowledge of the witnesses believe him to be unworthy of credit. தங்களுக்கு சாட்சியை பற்றி தெரிந்ததிலிருந்து அவர் நாணயமற்றவர் என்று தாங்கள் நம்புவதாக வாக்குமூலம் கொடுத்தவரின் சாட்சியத்தின் மூலமாக, வாக்குமூலம் கொடுப்பவர்களின் சாட்சியத்தின் மூலமாக, ரெண்டு, by proof that witness has been bribed or has offer of bribe or has received any other corrupt inducement to give his evidence. சாட்சிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது லஞ்சம் கொடுப்பதாக சொல்வதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லது தம் சாட்சியத்தை கொடுக்க வேறெந்த ஊழல் வழியிலேனும் தூண்டப்பட்டிருக்கின்றார் என்பதான நிறுவனத்தின் மூலமாக. 3, by proof of former statements inconsistent with any part of his evidence which is liable to be contradicted. முரண்படுத்துவதற்குள்ளாகும் அவரது சாட்சியத்தின் எந்த பகுதியுடனும் ஒவ்வாதனவாக உள்ள முந்தைய உரைகளின் நிறுவனமாக. ஆக நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்கிறேன், நாம் கான்ட்ரடிக்ஷன்னா என்னன்னு 145வது பிரிவில் பார்த்தோம். 145வது பிரிவில் பார்த்தோம். 145வது பிரிவில் சொல்கிற கான்ட்ரடிக்ஷன் எழுத்துப்பூர்வமாக இருக்கிற கான்ட்ரடிக்ஷன். நான் இப்ப 155க்கும் 145க்கும் லைட்டா நீங்க டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப நான் read over the 145 provision. Cross examination as to previous statement in writing. நல்ல வார்த்தையை கொடுக்கணும். 145 நம்ம 145ல படிச்சது கான்ட்ரடிக்ஷன் தான். ஆனா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் 145 and 155? இப்ப நான் படிக்கிற 145ல a witnesses may be cross examined as to previous statements made by him in writing or adduced in writing. அதாவது அவர் கைப்பட எழுதினாலும் சரி, அவர் சொல்லி வேறொருத்தர் எழுதினாலும் சரி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். 145 டிவைன் இன் 2 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம சாட்சி கிட்ட அந்த மாதிரி எப்பா நீ உன்னை நீ இத்தனாந்தேதி டாக்டர்கிட்ட போனப்ப 4 பேர் அடிச்சான்னு சொல்லி அவர் ஆமா ஏஆர் காப்பில் உள்ளது மாதிரி நான் 4 பேர் அடிச்சதுன்னா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டா செகண்ட் பார்ட் தேவையில்லை. அவன் 4 பேர் நான் சொல்லல, அது மாதிரி நான் சொல்லலைன்னு சொல்லிட்டான்னா அந்த ஸ்டேட்மெண்ட் டாக்டர்கிட்ட இருக்கிறத படிச்சு காமிச்சு அதை வெர்பேட்டிங்கா வாங்கிட்டு திருப்பி டாக்டர் வரும்போது உங்கள்கிட்ட சாட்சி வரும்போது இந்த மாதிரி சொல்லியிருக்காரான்னு கேட்டு அவர் ஆமான்னு சொல்லிட்டா தட் இஸ் கால்டு கான்ட்ரடிக்ஷன் சொல்லி PN பிரகாஷ் ஐயா சொன்ன சுதாகர் வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற தீர்ப்பு உங்களுக்கு சொல்லி நான் 145 கான்ட்ரடிக்ஷன் சொல்லி கொடுத்தேன். இப்ப நம்ம பாக்குறது 155. 155ல சாட்சியோட நாணயத்தை எதிர்தரப்பினராக இருந்தாலும் சரி, அல்லாட்டி யார் சாட்சி அழைக்கிறாங்களோ அவங்க சப்போஸ் சாட்சி ஆஸ்திரேலியா நீதிமன்றத்தினுடைய அனுமதியுடன் அவனுடைய நாணயத்தை எப்படி குலைக்கிறது அப்படிங்கிற பிரிவு தான் இந்த 155வது பிரிவு. இந்த 155வது பிரிவு 3 வழிகளை சொல்கிறது. முதல் வழி என்னன்னா, சாட்சி நாணயமற்றவர்னு இன்னொரு சாட்சியை விட்டு டிஃபென்ஸ்ல சாட்சி சொல்லலாம். புரிஞ்சுட்டீங்களா? நாம் ஏற்கனவே கான்ட்ரடிக்ஷனை பத்தி தெரியும் போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கான்ட்ரடிக்ஷனை யார் வாக்குமூலம் தருகிறார்களோ, முந்தைய உரை தருகிறார்களோ அவர்கள்ட்ட தான் கான்ட்ரடிக்ட் பண்ணணும். அதான் அக்கார்டிங் டு லா. யார் அந்த அவர்கள் சொல்கிற வாக்குமூலத்தை எழுதுகிறார்களோ அவர்கள்ட்ட அதை முரண்படுத்தி காமிக்கணும், கோர்ட்ல எவிடன்ஸா கொண்டு வரணும். இப்ப 155ல என்னன்னா, ஒரு சாட்சி நாணயமற்றவர்னா அவன் நாணயமற்றவர் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும்னா நம்ம டிஃபென்ஸ் விடலாம். அதான் 145 1 155 1 155 1
இப்ப 155(2) சாட்சிக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது லஞ்சம் கொடுப்பதாக சொல்வதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லது தம் சாட்சியத்தை கொடுக்க வேற எந்த ஊழல் வழியேனும் தூண்டப்பட்டிருக்கிறார் என்பது நிறுவனத்தின் மூலமாக கோர்ட்ல நம்ம கொண்டு வரலாம். இது இரண்டாவது வே. மூணாவது வே என்ன? முரண்படுத்துவதற்குள்ளாகும் அவரது சாட்சியத்தின் எந்த பகுதியுடனும் ஒவ்வாதனமாக உள்ள முந்தைய உரைகளின் நிரூபணமாக. இப்ப முந்தைய உரைகளின் நிரூபணமா என்ன? நீங்க ஒரு சாட்சி, இப்ப ரைட்டுங்க, ஒரு சாட்சி கொலை வழக்கில் சாட்சியா இருக்கிறான். நான் அந்த 3வது 155(3)க்கு விளக்கம் சொல்றேன். அந்த கொலை வழக்கில் சாட்சி என்ன பண்றான்? ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்துல இன்னொருத்தங்கள்ட்ட என்ன இந்த கொலை வழக்கில் சாட்சியா போட்டிருக்காங்க, ஆனா அந்த கொலை வழக்கில் அந்த எதிரி அந்த கொலையை பண்ணல, அந்த எதிரி அந்த கொலையை பண்ணல, நான் அந்த கொலையை பார்த்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு உரை சொல்றான்னு வச்சுக்கலேன். இது முந்தைய உரை. அதாவது பிஃபோர் கோர்ட்ல அவன் சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி அவன் வேற ஒருத்தன்ட்ட நான் அந்த மாதிரி அந்த கொலையை பார்க்கல, என்னை பார்த்ததா சாட்சியா போட்டிருக்காங்க, உண்மையிலே கொலை செஞ்சது இவன் தான் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்டு ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். இப்ப இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்ப கோர்ட்ல உள்ள குற்றவாளியை தொடர்படுத்தி சாட்சி சொல்றான். அப்ப அவன் யார்கிட்ட ஏற்கனவே சொன்னானோ அவனை நம்ம டிஃபென்ஸ்ல சாட்சியா போடணும். டிஃபென்ஸ்ல சாட்சியா போட்டு அவனை விசாரிக்கிறப்ப இவன் கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி என்னட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த சாட்சியை விசாரிக்கும் போது கிராஸ்ல எப்ப நீ ஏற்கனவே இத்தனாம் தேதி இன்னார்கிட்ட இந்த கொலையை அவர் செய்யலன்னும் உன்னை போலீஸ்காரங்க சொல்றதாகவும் நீ பொய்யா சொல்லியிருக்கிற, அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்கிற, இப்ப நீ மாத்தி சொல்றன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும். இப்படி கேட்டா 155ல நீங்க எவிடன்ஸா கோர்ட்ல கொண்டு வரலாம். இப்படி கேட்கலன்னா நீங்க 155ல கோர்ட்ல எவிடன்ஸா கொண்டு வர முடியாது. ரூலிங் சொல்றேன் குறிச்சிங்க, ரூலிங் சொல்றேன் குறிச்சிங்க. 2000 கிரிமினல் லா ஜெனரல் பக்கம் 938. 2000 கிரிமினல் லா ஜெனரல் பக்கம் 938. 2002 கிரிமினல் லா ஜெனரல் பக்கம் 938. இதுல யார் நீதியரசர்னா KT தாமஸ் அண்ட் எஸ் அவரும் இன்னொருவரும் இணைந்து இந்த தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்புல என்னன்னா, ஒரு குழந்தையினுடைய தாய் தந்தையரை கொண்டு விட்டுதா வழக்கு 4 பேருக்கு தண்டனை கிடைத்து விடுகிறது. தண்டனை கிடைத்து அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அதுல டிஃபென்ஸ் விட்னஸா ஒருத்தரை போட்டிருக்காங்க. அந்த டிஃபென்ஸோட சாட்சியம் என்னன்னா, அந்த குழந்தை சாட்சியத்தை நம்ப கூடாது, ஆறாக விசாரிக்கப்பட்ட குழந்தை என்னிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கு, சம்பவம் நடந்த நாளன்று அவங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை நடந்ததாகவும், அவங்க அப்பா அம்மாவை அடிச்சதாகவும், அம்மா பக்கத்துல இருந்த கோடாலி எடுத்து அப்பாவை அடிச்சதாகவும், அப்பா அடிச்சதுல அம்மா இறந்து போயிட்டதாகவும், அம்மா அடிச்சதுல அப்பா இறந்து போயிட்டாகவும் இந்த குழந்தை என்னிடம் சொல்லி இருக்கிறதுன்னு எதிர்தரப்பு சாட்சியா ஒரு சாட்சியை போட்டு சொல்றாங்க. எதிர்தரப்பு சாட்சியா போட்டு ஒரு சாட்சியை போட்டு சொல்றாங்க. அது மட்டும் சொல்லல, இதுல கொஞ்சம் விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்குன்னா, ஆரம்பத்துல சம்பவம் நடந்த உடனே புகார் கொடுக்கும் போது அந்த குழந்தை அந்த சாட்சிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு வெள்ளை பேப்பர்ல எம்டியா கூட போனவன கையெழுத்து வாங்கி கொடுத்துறாங்க. அதுலயும் அது மாதிரி எழுதியிருக்கு. பின்னாடி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கொலை நடந்து போயிட்டுன்னு பெரிய அதிகாரிகள் விசாரிக்கும் போது ஆரம்பமே பொய்யா அவனை வழக்க ஜோடிச்சிருக்கானு தெரியுது. உடனே ரியல் கல்பிரேட்டை அரெஸ்ட் பண்றாங்க. போதுமான எவிடன்ஸ் இருக்கு, கன்விக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரியான வாதத்தை வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல உச்சநீதிமன்ற நீதியரசர் தாமஸ் ஐயாட்ட வருது. அந்த ஐயா என்ன சொல்றாங்கிறத பாக்குறேன். பேரா 13 What is the utility of the evidence of DW1 in this case? All the defense can possibly contend is that his evidence could be used to discredit the testimony of Pudulisik Azam
Of course, it is method of recognized by law under 155(3) of the Indian Evidence Act that the credit of a witness can be impeached by proof of former statements inconsistent with any part of his evidence, which is liable to be contradicted. Can the evidence of PWL6 be contradicted with the evidence of TWL1? At least the attention of PWL6 has been drawn to the fact that he had made much inconsistent with the version of TWL1. In the former statement was reviewed in writing. Section 145 of the Act requires that attention of the witness must be called to these parts, which are used to the purpose of contradicting him. Here, the statement allegedly made by PWL6 to TWL1 was not in writing, nor was it reduced in writing. Nonetheless, if the object of examining TWL1 as a witness was to discredit PWL6, it is only fair to insist that PWL6 himself should have been given an opportunity to explain it. Without PWL6 being asked about the aspect, it is unreasonable to expect PWL6 to explain about it. Hence, it is immaterial that the statement claimed by TWL1 made to him PWL6 was not reduced in writing. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நீங்க அந்த 155 படிக்கும் போது சாட்சி சட்ட பிரிவு 6 நீங்க தெரிஞ்சுக்கணும். சாட்சி சட்ட பிரிவு 6 என்ன? ரெஸ் கெஸ்ட், ஒன்றிய செயல். ஒன்றிய செயல்ல ஃபர்ஸ்ட் இல்லிசேஷன் என்ன? என்ன பாருங்களேன். ஒன்றிய செயல்ல ஃபர்ஸ்ட் இல்லிசேஷன் என்னன்னா, A is an accused of murder of B by beating him. Whatever was said or done by A or B or by the bystander at the beating or so shortly before or after, it is part of the same transaction as relevant fact. என்ன relevant factனா, ஒரு கொலை நடந்த உடனே கொலை நடக்கிறவனும் கொலை நடத்துறவனும் கொலை செஞ்சவனும் கொலைப்பட்டவனும் அங்க நிக்கிறவங்களும் சம்பவத்தின் போதோ அதற்கு முன்போ பின்போ நடந்தவனவட்ட சொல்றது தொடர்புடைய சங்கதியில் ஒன்றிய செயல். இப்ப இதுல சாட்சியா போட்டிருக்கவன் சம்பவம் நடந்தோன்னா வீட்டுக்கு ஓடி இருக்கான். டிஃபென்ஸ் விட்னஸ் வீட்டுக்கு ஓடிட்டு குழந்தை சொன்னதா சொல்றான். இப்ப இது யாரு தப்பு? வக்கீல் என்ன பண்ணிருக்கணும்? சாட்சியா 6வது சாட்சியை விசாரிக்கும் போது சம்பவம் நடந்த உடனேயே எதிர்த்தரப்பு சாட்சி பேரை சொல்லி அவன் உன் வீட்டுக்கு ஒடியாந்துருக்கான். உன் வீட்டுக்கு ஒடியாந்துருக்கப்ப நீ என்ன சொல்லியிருக்கன்னா, எங்க அப்பாவை அம்மா அடிச்சாங்க, அம்மாவை அப்பா அடிச்சாங்க, இதை நான் பார்த்தேன்னு நீ சொல்லியிருக்க. இப்ப நீ மாத்தி சொல்லணும் ஒரு கேள்வியை கேட்டு டிஃபென்ஸ போட்டிருந்தா அக்கார்டிங் டு 155(3) சாட்சியினுடைய நாணயத்தை தாக்குனதா எடுத்துக்கலாம். பாருங்க, வக்கீல் பண்ண ஒரு தப்பு எங்க போய் இடிக்குது பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் இடிக்குது பாருங்க. 155(3) ஒரு கேள்வி கேட்க விட்டது. யார்கிட்ட? விட்னஸ் நம்பர் 6 கிட்ட கேட்க விட்டது. டிஃபென்ஸ் சாட்சி போட்டு விசாரிச்சோம். PWL6 எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்பு கொடுக்காதனால அதை எவிடன்ஸாவே எடுத்துக்க முடியல அக்கார்டிங் டு 155(3). இப்ப இதுக்கு இன்னொரு தீர்ப்பு இருக்கானா? இருக்கு, சொல்றேன், குறிச்சிங்க. 2016 1 லா வீக்லி கிரிமினல், தயவு செய்து கூடிய நடந்து 2016 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 289. நான் அதெல்லாம் எதுக்கான்னு சொல்றேன்னா, சொல்ற ரூலிங் என்ன, நீ தயவு செய்து எழுதியதோட மட்டும் விடக்கூடாது, தயவு செய்து படிச்சு பார்க்கணும். ஏன்னா நீங்க எவிடன்ஸ, அதாவது சாட்சி எடுத்த ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சாட்சி எடுத்த நான் ஆரம்பத்திலேயே சொல்லி விடுகிறேன். சாட்சி எடுத்த படிச்சா கொஞ்சம் புரியாத மாதிரி தெரியும், இல்லுஸ்ட்ரேஷனை படிச்சா புரியும். அந்த இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரி இன்னொரு இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டு நீங்களாகவே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுனா புரியும் சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொல்ற ரூலிங் பாருங்க. 2016 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 289. கேஸ் லா பேரு கதிரேசன் வெர்சஸ் ஸ்டேட். இதுல நீதியரசர் யாருன்னா, இன்றைய தினம் ஆசிரியர் தினம். நான் குருவாக மதிக்கக்கூடிய, வணங்கி மகிழ்கிற என்னுடைய குருநாதர்
என்னுடைய ரோல் மாடல் எஸ் நாகம் ஜே தான். இதுல இந்த தீர்ப்பை 2 இதுக்கு பயன்படுத்தலாம். என்னன்னா 118 குழந்தைகள் சாட்சியை எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு நீங்க இந்த ரூலிங்ல தெரிஞ்சுக்கலாம். 118 குழந்தைகள் சாட்சி எடுத்துட்ட பிஃபோர் டேக்கிங் எவிடன்ஸ் பிரியர் டெஸ்ட் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு இந்த ரூலிங்கை தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு 155(3) வந்து எப்ப கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 155(3) எப்ப கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வழக்குல ஒரு கொலை வழக்குல அந்த சிறுமி என்ன, அந்த கடத்தப்பட்ட பெண் என்ன சொல்லுவா, எவிடன்ஸ் கோர்ட்ல சொல்லிட்டு இருக்கும்போது பாரா 26ல என்ன சொல்றான்னா, எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஹைலி செல்ஃப் கான்ட்ரடிக்டரி and therefore evidence cannot be accepted. இது யாரு சொல்றாங்கன்னா டிஃபென்ஸ் கவுன்சில். In order to substantiate his contention, the learned counsel pointed out that X during the course of her cross-examination has stated that the accused took her to Tenkasi from her village and Tenkasi bus stand. She raised a huge cry and therefore the conductor and the driver of the bus took her to Tenkasi police station. This is evidence given by the prosecutors in the box. என்ன சொல்றாங்கன்னா, என்ன இந்த மாதிரி தூக்கிட்டு போகும்போது தென்காசி பஸ் ஸ்டாண்டு, நான் வந்து தென்காசி பஸ் ஸ்டாண்டுகிட்ட ஒரே சவுண்டு போட்டோன்னு அந்த கண்டக்டர் டிரைவர்னா பார்த்துட்டு அந்த டோல்ட் அபவுட் என்னோட டியூரிங் என்கொயரி பை போலீஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றாப்ல. அடுத்தது இதுக்கு மாறா அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா, டியூரிங் என்கொயரி பை போலீஸ் she told about the whereabouts her parents. She told that she was being kidnapped by the accused and she has further stated thereafter on intimation from the police her parents came to the police station and took her to the village. அதாவது போலீஸ் அவளை ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனதா, போலீஸ்ல வந்து அவங்க பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போனதா சொல்றேன். ஆனா கோர்ட் எவிடன்ஸ்ல தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல சத்தம் போட்டோடனே டிரைவரும் கண்டக்டரும் ரெஸ்கியூ பண்ணி விட்டதாகவும் மாறுபட்ட சாட்சியம் இருக்குது. இதுல கேஸ் என்ன, ஒருத்தன் கூட போய் 50 நாள் தங்கி கற்பலை 50 நாள் தங்கி அவருடைய இருந்ததா கேஸ் போஸ்கோல. பட் வந்து இது ஒரு கான்ட்ரடிக்ஷனா சொல்றத ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு எங்களுடைய குருநாதர். எப்படி சொல்றாருன்னா, ஒரு கிராமத்து பெண், அந்த பெண் வந்து இட் இஸ் வெல் நோன் தட் செக்சுவல் அபியூஸ் பத்தி சொல்லி ஃபியர்னாலே அந்த பொண்ணு மாத்தி சொல்லலாம். அதாவது இந்த வழக்கு நடந்த சம்பவத்திலேருந்து இருக்கிற ஃபியர்னால கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாத்தி சொல்லலாம்னு சொல்லி இந்த 155(3)ல சொல்ற அந்த ஏலியர் ஸ்டேட்மெண்ட்டும் இதையும் ப்ராப்பரா அவங்க நிரூபிக்கலன்னு சொல்லிட்டு இதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு அட்வொகேட் கொண்டு போய் அந்த அக்யூஸையும் அந்த பொண்ணையும் கோர்ட்ல சரண்டர் பண்ணுவான். அடுத்தது கொண்டு போய் ஒரு கோர்ட் இந்த பொண்ணை வந்து ஒரு ரெஸ்கியூ ஹோம்ல இருந்து அந்த அட்வொகேட் அழைச்சிருவாப்புல. அதனால இந்த விஷயங்கள்லாம் நம்ப தகுந்ததா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கன்விக்ஷனை சொல்லுவார். இது நான் சொல்றது 156, 155. இப்ப நம்ம 156 பார்ப்போம். 156ல 155ல எடுத்துக்காட்டுகள் பாருங்களேன். எடுத்துக்காட்டுகள் பாருங்க. இல்லுஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஏ என்பவருக்கு விற்பனை செய்து ஒப்படைக்கப்பட்ட சரக்குகளின் விலைக்காக ஆ மீது ஆ என்பவர் வழக்கெடுக்கிறார். ஆவுக்கு தாம் சரக்குகளை ஒப்படைத்ததாக ஈ என்பவர் கூறுகிறார். முந்தைய ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஆவுக்கு சரக்குகளை தாம் ஒப்படைக்கவில்லை என்று சொன்னார் என்பதை காட்ட சாட்சியம் அளிக்கப்படுகிறது. இந்த சாட்சியம் அனுமதிக்கத்தக்கதாகும். இது அட்மிசிபிள் எவிடன்ஸ். அவர்கிட்ட சரக்குகளை ஒப்படைச்சிட்டேன்னு சொல்றான். அவன் தான் இன்னாருக்கான நான் கொண்டு போய் சரக்குகளை ஒப்படைச்சுதான் சொல்றான். அதே சேம் பர்சன் நான் அவர்கிட்ட ஒப்படைக்கலன்னு ஏற்கனவே சொன்னதை இன்னொருத்தன் கேட்டிருக்கான். அவனை எவிடன்ஸா விடுறது, முரண்படுத்துறது. இப்ப அடுத்தது பாருங்களேன். ஆ என்பவரின் கொலைக்காக ஆ என்பவர் மீது குற்றஞ்சாட்டு, அதாவது பி என்பவரின் கொலைக்காக ஏ என்பவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இறக்கும் போது எந்த காயத்தால் தாம் இறந்தாரோ அந்த காயம் ஏவினால் தமக்கு ஏற்பட்டது என்று பி மரணத்திற்வாயில் விளம்பியதாக சி கூறுகிறார். முந்தைய ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த காயம் ஏவினால் ஏற்பட்டது என்றோ அவர் முன்னிலையில் ஏற்பட்டது என்றோ சி கூறினார் என்பதை காட்ட சாட்சியம் அளிக்கப்படுகிறது. இப்ப ஏற்கனவே இவன் பண்ணல, ஏன் முன்னிலையில் நடக்கலன்னு அவன் சொல்றான். இப்ப இது மாதிரி அனுபவங்கள் கிடைத்திருக்கிறான்னா எனக்கு கிடைத்திருக்குது. எப்படி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், நான் ஒரு கொலை வழக்கு நடத்தினேன். கொலை வழக்குல மெயின் அக்யூஸ்டுக்கு செஷன்ஸ்ல நடக்கும், ஜுனைலுக்கு ஜுனைல் போர்ட்ல நடக்கும், ஜுனைல் போர்ட்ல நடக்கும். ஒரு ஐ விட்னஸ் அந்த ஊர் பிரசிடென்ட். மதர் கேஸ்ல ஆஸ்திரேலியா போயிடுறாரு. நான் வந்து வீட்டுல இருந்தேன், சத்தம் கேட்டு ஓடி இருந்தேன், அடிபட்டு கிடந்தாங்க, எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படின்றாரு. அதே சாட்சி பின்னாளில் ஜுனைல நடக்கிறப்ப கோர்ட்ல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஐ விட்னஸ் சொல்றார்,
ஐ விட்னஸா சாட்சி சொல்றாரு. எந்த செஷன்ஸ் கோர்ட்ல கொலை வழக்கை எனக்கு தெரியாதுன்னு ஆஸ்திரேலியா ஆனாரோ அதே சாட்சி ஜுனைல சாட்சி சொல்லும் போது சம்பவத்தை பார்த்ததாக சாட்சி சொல்றாரு. நீங்க எப்படி கிட்டவர் பண்ணுவீங்க? இந்த மாதிரி எவிடன்ஸ் ஆக்ட்னா படிச்சு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் உடைய முரண்படுத்தலாம். எப்படி முரண்படுத்தலாம்னா, நான் உடனே கோர்ட்ல சொன்னேன், இந்த மாதிரி ஐ காட் தி சர்டிபிகேட் காப்பி அப்டைன் பை மீ இன் தி செஷன்ஸ் கோர்ட், நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன்னு. ஜுனைல் போல உள்ள நீதிபதி சொன்னாரு, எப்படி மார்க் பண்ணுவீங்க சாமியான் அப்படின்னு. எப்படி இஸ் தி மேக்கர் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். ஒரே சம்பவம், ஒரே பார்ட்டி, இது ஜுனைல அவங்க மேஜரு, இதே சம்பவத்தை பத்தி அவர் இல்லைன்னு இருக்கார். கோர்ட்ல இப்ப ஆமான்னு சொல்றாரு, நான் மார்க் பண்ணிக்கிறேங்கன்னு. இல்ல சாமியான் எனக்கு டவுட் வருது அப்படின்னாரு. நான் உடனே அவர்கிட்ட 155(3) இதெல்லாம் படிச்சு காமிச்சு, சாட்சி சட்டம் பிரிவு 33ல ஜஸ்டிஸ் விமலாமா ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஜஸ்டிஸ் விமலாமா இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம், ஏலியர் சேம் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ஆமான்னு சொன்னான்னா ஏலியரா உள்ள சர்டிபிகேட் காப்பியை வாங்கி மார்க் பண்ணலாம்னு சொல்லி 2018ல நீதியரசர் விமலாமா ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த தீர்ப்பு எடுத்து போட்டு அந்த டெபோசிஷனை மார்க் பண்ணி அவரோட எவிடன்ஸை 2வது சொன்னார் பாருங்க தெரியுங்கிறத, அதை கோர்ட் கன்சிடரேஷனுக்கே வராம ஏற்கனவே கோர்ட்ல சொன்ன தெரியாதுங்கிறதா எடுத்துக்கணும், இப்ப சொல்றத எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி கேஸை முடிச்சோம். இப்ப இது எதுக்காக சொல்றேன்னா, எவிடன்ஸ் ஆக்ட்ல தரவா இருந்தாதான் நல்ல ட்ரையல் நடத்தலாம். அடுத்தது 156 படிக்கிறேன் பாருங்க. 156 ஒரு சாட்சியத்தின் உரைக்கு உறுதியூட்ட கருதப்பட்டு அந்த சாட்சி தொடர்புட்ட சங்கதி எதை பற்றியேனும் சாட்சியம் கொடுக்கும் போது அத்தகைய தொடர்புட்ட சங்கதி நிகழ்ந்த காலத்திலோ இடத்திலோ அல்லது அந்த காலத்திற்கு அல்லது இடத்திற்கு அவர் கவனித்த வேறெந்த சூழ்நிலைகளேனும் மெய்ப்பிக்கப்படுமையானால் அது சாட்சி வாக்குமூலம் கொடுக்கின்ற தொடர்புட்ட சங்கதி பற்றி அவருடைய வாக்குமூலத்திற்கு உறுதியூட்டும் என்று நீதிமன்றம் கருதுமானால் அத்தகைய சூழ்நிலைகளை பற்றி அவர் கேள்வி கேட்கலாம். இப்ப நீங்க இதுவரைக்கும் படிச்சது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நான் இப்ப இங்கிலீஷ்ல படிக்கிறேன், திருப்பி இது புரியுதான்னு பாருங்க. அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன் சொல்றேன், இல்லுஸ்ட்ரேஷன் புரியுதான்னு பாருங்க. இப்ப நான் 156 படிக்கிறேன் பாருங்க, ஆங்கிலத்தில் படிக்கிறேன். When a witness whom it intended to corroborate gives evidence of any relevant fact, he may be questioned as to any other circumstances which he observed at or near at the time or place which such relevant fact occurred, if the court is opinion that such circumstances if proved would corroborate the testimony of the witness as the relevant fact which he testifies. ஒன்னும் புரிஞ்சுதா? புரியல. இப்ப இல்லுஸ்ட்ரேஷன் படிக்கிறேன் கேட்டுங்க. ஒரு கூட்டு குற்றவாளியான ஏ என்பவர் தாம் பங்கு கொண்ட கொள்ளை பற்றி விவரிக்கிறார். அக்குற்றம் செய்யப்பட்ட இடத்திற்கு அவர் சென்ற போதும் அங்கிருந்து அவர் வரும்போதும் வழியில் ஏற்பட்டவையும் கொள்ளைக்கு சம்பந்தமில்லாதவை பற்றி பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் விவரிக்கிறார். கொள்ளை பற்றி அவர் கொடுக்கும் சாட்சியத்திற்கு உறுதியூட்டும் பொருட்டு இந்த சங்கதிகளை பற்றி தனிப்பட்ட சாட்சியம் கொடுக்கப்படலாம். இப்ப நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க அப்படியே கொஞ்சம் பிரட்டுங்களேன். எவிடன்ஸ் ஆக்ட்ல 133 பாருங்க, அக்கம்ப்ளிஸ் எவிடன்ஸ் பாருங்களேன். அக்கம்ப்ளிஸ் எவிடன்ஸ் பாருங்களேன். 133 படிக்கிறேன் கேளுங்களேன். An accomplice will be a competent witness against an accused person, and a conviction is not illegal merely because it proceeds upon the uncorroborated testimony of an accomplice. இப்ப 133 என்ன சொல்லுது? உடன்குற்றவாளியினுடைய சாட்சியத்தை வச்சு ஒருத்தனை தண்டிக்கலாம். எப்படின்னா அது உறுதியூட்டம் செய்யப்படுகிற நேரத்துல. இப்ப உறுதியூட்டம்னா எப்படி உறுதியூட்டம்? இப்ப எப்படி உறுதியூட்டம்? இப்ப நம்ம படிக்கிற 156ல என்ன தெளிவா சொல்லியிருக்கான் பாருங்க. ஒரு கூட்டு குற்றவாளி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறான். நான் இத்தனாம் தேதி போய் இந்த இடத்துல கொள்ளையடிச்சப்ப அந்த வீட்டுக்கு போனப்ப தெருவுல விநாயகர் சதுர்த்திக்கான்னு பிள்ளையார வச்சிருந்தாங்க. அந்த பிள்ளையார்கிட்ட இருந்து எல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. நான் பின்பக்கமா போனேன். போய் அந்த வீட்டுல இறங்கிட்டு திரும்பி கொள்ளையடிச்சிட்டு வந்தப்ப
அந்த பிள்ளையாரை எடுத்துக்கிட்டு கடல்ல கரைக்கிறதுக்கான எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. சம்பவத்திற்கு முன்பும் பின்பும் நடந்த நிகழ்ச்சிகள், தொடர்புற்ற சங்கதிகள். இதுக்கு எப்படின்னா, அவன் கொடுக்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தை உறுதியூட்டம் செய்வதற்காக அன்று பிள்ளையார் சதுர்த்தி நடந்ததாகவும், அந்த பிள்ளையார் சதுர்த்தி சாமி கும்பிட்டதாகவும் சாட்சி விடணும். அவன் அடுத்தது சொல்ற மாதிரி கொள்ளை முடிந்த வரும்போது அதே பிள்ளையார் சதுர்த்தியில கலந்துகிட்டவங்க நாங்க கடல்ல கரைக்க திருமணிக்கு சென்று கொண்டிருந்தோம். இப்ப உடன் குற்றவாளியினுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை இந்த சாட்சிகளுடைய வாயிலாக உறுதியூட்டம் செய்யறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் எவிடன்ஸ் ஆக்ட. நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, நானும் உங்களை மாதிரி வழக்கறிஞர் இருந்தப்ப ஆரம்ப காலங்களில் எனக்கு எவிடன்ஸ் புரியாது, படிச்சு பார்ப்போம் புரியாது. இல்லிஸ்ட்ரேஷனை நீங்க படிச்சீங்கன்னா we can easily understand the 157 evidence act. இப்ப அடுத்தது பாருங்களா, 157 இப்ப நான் 157 படிக்கிறேன். 157 படிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானதுங்க. எப்படின்னா, நான் நிறைய விஷயங்களை இதுல சொல்லுவேன். வாழ்க்கையில் நம்ம நீதிமன்றங்கள்ல அன்றாட இந்த ப்ரொவிஷனை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நான் சில நேரங்களில் இந்த ப்ரொவிஷனை கிட்ட பயந்தது உண்டு. எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸ் may be proved to corroborate later testimony as a same fact. In order to corroborate, நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா கான்ட்ரடிக்ஷன் பார்த்தோம். இப்ப நம்ம எதுக்கு வரோம்னா உறுதியூட்டம். கராபரேஷன்னா உறுதியூட்டம் பண்றது. ஒரு இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆசா ஒண்ணு காயமடைஞ்சிடறான். காயமடைஞ்சவனுக்கு டாக்டர் வைத்தியம் பார்க்குறாரு. வைத்தியம் பார்த்து அவர் இது இத்தனாம் தேதி வந்தா, என்கிட்ட என்ன காயம் இருந்தா சொன்னா, நான் அவனுக்கு என்னென்ன காயங்களை பார்த்தேன், அவனுக்கு ஏற்பட்ட காயம் சிறுங்காயம் கொடுங்காயம்னு சொல்லி டாக்டர் ஒப்பீனியன் கொடுக்குறாரு. ஒரு எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ். இது எதுக்கான்னு விசாரிக்கிறாங்க? அரசு தரப்பு சாட்சி உன்னோட காயப்பட்ட சாட்சிய டாக்டர் மூலியமா உறுதியூட்டம் பண்றாங்க, கராபரேட் பண்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதான் கராபரேஷன். இப்ப பாருங்களா, 157 என்ன சொல்லுதுன்னா, in order to corroborate the testimony of a witnesses, a former statement made by such witness relating to the same fact. நல்லா அடுத்தது கவனிக்கணும். at or about the time when the fact took place. நல்லா வார்த்தை கவனிங்க. at or about the time when the fact took place, or before any authority legally competent to investigate the fact may be proved. இப்ப நான் இன்னொரு வாட்டி படிக்கிறேன், நல்லா கேட்டுங்க. 157 இதுக்கு இல்லிஸ்ட்ரேஷன் கிடையாது. இதுக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல இல்லிஸ்ட்ரேஷன் கிடையாது. இல்லிஸ்ட்ரேஷனா நான் எனக்கு தெரிஞ்ச இல்லிஸ்ட்ரேஷனா உங்களுக்கு சொல்றேன். 157 தமிழ்ல வாசிக்கிறேன். சாட்சி ஒருவரின் வாக்குமூலத்திற்கு உறுதியூட்டும் பொருட்டு ஒரே சங்கதி சம்பந்தமாக அத்தகைய சாட்சியால் அந்த சங்கதி ஏற்பட்ட காலத்தில் அல்லது கால வாக்கில் அல்லது அச்சங்கதியை விசாரணை செய்ய சட்டப்படி தகுதி வாய்ந்த எந்த அதிகாரி முன்பும் செய்யப்பட்ட முந்தைய உரை எதுவும் மெய்ப்பிக்கப்படலாம். நல்லா கவனிச்சிட்டீங்களா? ஒரு சங்கதி சம்பந்தப்பட்ட சாட்சியால் சங்கதி ஏற்பட்ட காலத்தில், அதாவது சம்பவம் நடந்த நேரத்துல அல்லது அந்த சம்பவம் நடந்த வாக்குல அந்த அவன் சொல்ற சங்கதிகள் நிரூபிக்கப்படலாம். இப்ப அந்த சங்கதியை விசாரணை செய்ய சட்டப்படி தகுதி வாய்ந்த அதிகாரி முன்பு செய்யப்பட்ட முந்தைய உரை. முதல்ல உள்ளது முதல் பார்ட். இரண்டாவது உள்ளது அந்த சங்கதி தொடர்பாக விசாரிக்க சட்டப்படி அதிகாரம் பெற்ற அது எந்த நபரா இருந்தாலும் சரி, போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, என்கொயரி ஆபீசரா இருந்தாலும் சரி, எவர் முன்பும் கொடுக்கிற வாக்குமூலங்கள், தட் இஸ் கால்டு ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட், முந்தைய உரை. இது மெய்ப்பிக்கப்படலாம். எப்படி மெய்ப்பிக்கிறதா கேள்வி. இப்ப நான் சொல்றேன். இப்ப 157க்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. எப்படி உதாரணங்கள் இருக்குன்னா, இப்ப நான் 157 உங்களை வாட்சி காமிச்சேன். எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 8ன்னு ஒண்ணு இருக்கும். செக்ஷன் 8 அதை ஒரு வாட்டி வாட்சி காமிக்கிறேன். ஏன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் எவிடன்ஸ் ஆக்ட்ல எப்படி என்ன தொடர்புடுத்துறாங்க பாருங்களேன். எப்படி என்ன தொடர்புடுத்துறாங்க பாருங்களேன். இத பாருங்களேன். எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 8ல எக்ஸ்பிளனேஷன் 2 பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் 2
என்ன பண்றான் பாருங்க. when the conduct of any person, நான் படிக்கிறது இப்ப நான் உங்கள்ட்ட 157 படிச்சு காமிச்சேன். 157 படிச்சு காமிச்சிட்டு செக்ஷன் 8 எவிடன்ஸ் ஆக்ட்ல எக்ஸ்பிளனேஷன் 2 படிக்கிறேன் கேளுங்க. இப்ப 157 என்ன போட்டிருக்கான், in order to corroborate the testimony of the witnesses, only a former statement made by such witnesses relating to the same fact at or about the time when the fact took place. இது 157. இப்ப செக்ஷன் 8ல எக்ஸ்பிளனேஷன் 2 படிக்கிறேன் கேட்டுங்க. when the conduct of any person is relevant, any statement made to him or in his presence and hearing which affects such conduct is relevant, which affects such conduct is relevant. தெரிஞ்சிட்டீங்களா? செக்ஷன் 8 என்ன? செக்ஷன் 8 வந்து 60 ஹியர்சேக்கு எக்ஸெப்ஷன். சம்பவம் இப்ப ஒண்ணும் இல்லை, ஒருத்தன் வீட்டுல ஒரு கொலை நடக்குது. கொலை நடக்கிறப்ப குழந்தை பார்த்துடுது, குழந்தை பார்த்துடுது, குத்துனவன் ஓடுறான், பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்து ஒடியாரான், குழந்தை ஒடியாருது, எங்க அப்பாவை குத்திட்டு ஓடுறான்னு சொல்லுது, பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தை சொல்றத கேட்கிறான். இது ஹியர்சே கிடையாதுங்க. செக்ஷன் 8 படி கான்டக்ட், செக்ஷன் 8 படி கான்டக்ட். ஏன்னா சம்பவம் நடந்தோடனே பக்கத்து வீட்டுக்காரன் ஒடியாரான், அவன் ஓடுறவனை பாக்குறான், அவங்க அப்பா குத்துப்பட்டு கிடக்குறாரு, குழந்தை சொல்லுது எங்க அப்பாவை குத்திட்டு ஓடுறான்னு. இப்ப அவங்க அப்பாவை குத்திட்டு ஓடுறான்னு சொல்றது செக்ஷன் 60 படி ஏரிசைன்னா, செக்ஷன் 60 படி ஏரிசை கிடையாது. 60க்கு எக்ஸெப்ஷன் தான் செக்ஷன் 8. செக்ஷன் 8 படி இது கான்டக்ட். செக்ஷன் 8 படி இது கான்டக்ட் இம்மீடியட் டு தி அக்கரன்ஸ். தெரியுங்களா? இதுதான் எக்ஸ்பிளனேஷன் 2ல. இப்ப இதையும் 157 பாருங்களேன். at or about the time when the fact took place. ரெண்டு சைமல்டேனியஸா ஒன்னா இருக்கிறது மாதிரி தெரியும், சைமல்டேனியஸா ஒன்னா இருக்கிறது மாதிரி தெரியும். இப்ப நான் படிக்கிறேன் கேட்டுங்க. இதுக்கு வந்து உதாரணம் சொல்றேன். உதாரணத்துக்கு ஒருத்தங்க மரண வாக்குமூலம் கொடுக்குறாங்க. மரண வாக்குமூலம் கொடுக்குறாங்க. மரண வாக்குமூலம் எப்ப செல்லுபடி ஆகும்? மரண வாக்குமூலம் யார் கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்தவங்க செத்து போயிட்டதுக்கு அப்புறம் தான் மரண வாக்குமூலம் அட்மிஷபிள் ஆகும். அட்மிஷபிள் ஆகும். இப்ப மரண வாக்குமூலம் கொடுத்தவங்க உயிரோட இருக்காங்க. மரண வாக்குமூலம் கொடுத்தவங்க உயிரோடு இருக்காங்க. மரண வாக்குமூலம் கொடுக்குறவங்க உயிரோட இருக்கிறாங்க. இப்ப உயிரோட இருக்கிறப்ப அந்த மரண வாக்குமூலத்தை யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க மூலியமா மார்க் பண்ணணும். தட் இஸ் கால்டு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் கால்டு ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் கால்டு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட். இப்ப அவங்க ஆஸ்திரேலியா போயிடுறாங்க. யாரு? இப்ப அந்த சாட்சி மரண வாக்குமூலம் கொடுத்தவங்க. இப்ப சப்போஸ் கணவன் மனைவி சண்டையில கணவனே மனைவி அடிச்சிடலாம். நான் ஒரு வழக்கு திருநாட்சம் நடத்தினேன். பொண்டாட்டிய நடுரோட்ல விட்டு கத்தி குடலை வெளியில எடுத்துட்டான். அந்த பொண்ணு கோர்ட்ல ஆஸ்திரேலியா புருஷனுக்கான கேஸை பிடிச்சி விட்டுச்சு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா அதுல டைன் டிக்ளரேஷன் இருந்துச்சு. ப்ராசிக்யூட்டர் ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன மாட்டி விட்டுருக்கலாம். எப்படின்னா அந்த டைன் டிக்ளரேஷன் எடுத்து காமிச்சு, அம்மா நீ இந்த இத்தனாம் தேதி உன்னை நீதிபதி விசாரிக்கும் போது நீ இந்த சம்பவம் சம்பந்தமா வாக்குமூலம் கொடுத்திருக்கியான்னு சொல்லி கேட்டு அது இல்லைன்னு மறுத்தா கூட அது கையெழுத்தா அந்த அம்மாட்ட மார்க் பண்ணிருக்கலாம். மரண வாக்குமூலம் கொடுத்திருக்க, இந்த மரண வாக்குமூலத்தில் உள்ள கையெழுத்து உன்னுடையதான்னு சொல்லி கையெழுத்தா மார்க் பண்ணிட்டு பின்னாடி யார் மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சாரோ அவரை சாட்சியா போட்டு இத்தனாம் தேதி இந்த அம்மா அந்த மரண வாக்குமூலம் கொடுத்துச்சு, அதை நான் பதிவு பண்ணேன்னு சொல்லி மரண வாக்கு மூலமா கொண்டு வராம அக்கார்டிங் டு 157 எவிடன்ஸ் ஆக்ட் படி ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்டா கொண்டு எனக்கு நினைச்சா தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். நான் நினைச்சதுக்கு நேர் மாறா ஜட்ஜும் பார்க்கல, ப்ராசிக்யூட்டரும் பார்க்கல, கேஸ் முடிஞ்சிருச்சு. சில விஷயத்துல நம்ம ட்ரையல் நடத்தும் போது எங்க அப்பா குதிரைக்குள்ள இருக்குன்னு வாய் திறக்க கூடாது. we kept silent. கோர்ட்ல போய் நம்மளே அதை எடுத்து பிபிக்கு காமிக்க கூடாது. நம்மளே போய் எடுத்து பிபிக்கு கட்டில இருக்குன்னு காமிக்க கூடாது. ஏன்னா பிபி எல்லாம் படிச்சுட்டு தான் கேஸ் நடத்துறாங்களான்னு 90% பிபி கேஸ் படிச்சுட்டு வந்து கேஸ் நடத்துவாங்க. சில பிபி அவசரத்துல அதெல்லாம் பார்க்க விட்டுருவாங்க. நம்மளே போய் கோர்ட்ல அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு கூடாது. அதாவது என்லைட்டன் பண்றதை என்லைட் பண்ணணும். நீங்க ஃபேர் ட்ரையல் நடத்தணும். நீங்க வந்து யூஆர் ஏ டியூட்டி ஆஃப் தி யூஆர் ஏ கோர்ட் ஆபீசர். நீங்க நியாயமா நடத்தணும். எல்லாம் கேட்க இனிமையா இருக்கும். ஆனா கன்விக்ஷன் ஆகிட்டா நம்மள்ட்ட ஒருவே வர மாட்டான். அதனால எதை மறைக்கணுமோ அதை நாம நமக்குள்ள மறைச்சிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது அடுத்தது சொல்ற பாருங்க. இப்ப ஒரு சாட்சி 164 கொடுக்குறாங்க. ஒரு சாட்சி
164 கொடுக்குறான். That is called the previous statement. That is called the previous statement according to 156 part 2. 156 part 2. இப்ப 164 கொடுக்குற சாட்சி கோர்ட்ல மாறி சாட்சி சொல்லிதான். இப்ப ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணணும்? இத்தனாம் தேதி இந்த சம்பவம் தொடர்பாக இந்த நீதிமன்றத்துல நீ சாட்சி, இப்ப நான் ஏற்கனவே சொல்லி தந்த மாதிரி 145 எவிடன்ஸ் ஆக்ட்ல 154ல பர்மிஷன் வாங்கிட்டு சாட்சியை 145ல அவனுடைய சாட்சியத்தை போலீஸ் கேஸ்ல உள்ள சொன்ன 161(3) ஒத்து நோக்கிட்டு அடுத்தது 164 கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நீ இத்தனாம் தேதி இந்த நீதிமன்றத்துல ஒப்புதல் வாக்குமூலம் இந்த ஒப்புதல் வாக்குமூலம் இல்ல இந்த வழக்கு சம்பந்தமா சாட்சியம் சொல்லியிருக்கிற அந்த சாட்சியம் நீ கையொப்பம் பெற்றிருக்கிற அது இதுதான், அது நல்லா பாருங்க, அந்த சாட்சியம் இதுதான் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டு திருப்பி எப்ப ஜட்ஜி அழைக்கணும்னா சாட்சி ஆஸ்திரேலியா போனதான் மேஜிஸ்ட்ரேட் அழைச்சி 164 இத்தனாம் தேதி உங்கள்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி வாங்கிட்டா கன்விக்ஷன் வாங்கலாமா வாங்க முடியாதா? கன்விக்ஷன் வாங்கலாங்கிறதுக்கு நான் ஒரு ப்ரொவிஷன் சொல்றேன் கேட்டுங்க. இது பிபிங்களுக்கான உபயோகப்படும். சிஆர்பிசியில மிக தெளிவாக ஒரு பிரிவு இருக்கிறது. ரொம்பவும் நம்ம நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க. ஏன்னா நம்ம வக்கீல்கள் பயந்துகிட்டு தான் கேஸ் நடக்கிறது. எதுக்காக சொல்றேன்னா சிஆர்பிசியில 463 ஒரு பிரிவு இருக்கு, படிங்களேன். நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 164 or section 281. If any court being which confession or other statement of an accused person recorded or perpetually recorded under section 164 or section 281 is rendered has been received in evidence, any of the provision of either such section have not been complied with by the magistrate. Recording the statement may not withstanding contained in section 91 of the Indian Evidence Act take evidence in regard to such non-compliance and may be satisfied that this non-compliance has not injured the accused in his defense on the merits that he duly made the statement recorded at the such statement. இப்போ எதிரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு அந்த ஒப்புதல் வாக்குமூலத்துல சட்டப்பிழை இருக்கு, அதாவது 164 281 ஃபாலோ பண்ணி எடுக்கல அப்படின்னா ஆட்சேபனை பண்ணி நடத்த முடியாது. ஏன்னா நல்ல ப்ராசிக்யூட்டரா இருக்கிறவங்க அடிச்சு 463 தூக்கி போட்டு காலி பண்ணிட்டு போடுவாங்க. 463 தூக்கி போட்டு காலி பண்ணிட்டு போடுவாங்க. இதை எதுக்காக சொல்றேன்னா ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் எப்படி மார்க் பண்றதுக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப பாருங்களேன், 157 நான் ஒரு ரூலிங் சொல்றேன், குறிச்சிங்களேன். 2002 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 513 கேஸ் லா பேஜ். இதுவும் என்னுடைய நெஞ்சை அள்ளி குஞ்சு கொண்டிருக்கிற நான் வணங்கி மகிழ்கிற கேடி தாமஸ். என்னடா ஒரே கேடி தாமஸ் நாகமுத்து ஜட்ஜ்மெண்டா சொல்றேன்னு சொல்லாதீங்க. எவிடன்ஸ் ஆக்ட்ல அதிகமான தீர்ப்புகளை தந்திருக்கிறது கேடி தாமஸ் தந்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்துல. உயர் நீதிமன்றத்துல PN பிரகாஷ் ஐயா தந்திருக்கிறாங்க. எங்களுடைய குருநாதர் SNJ தந்திருக்கிறார். ஏன்னா இந்த தீர்ப்புகள்லாம் அப்படியே படிச்சா அப்படியே நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 2002 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 513 கேடி தாமஸ் RP சேத்தி கேஸ் லா பேரு மகபீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. மகபீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. மகபீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இந்த பாருங்க, இந்த கேஸ்ல மிகவும் தெளிவா பேரா 22ல இந்த கேஸ் என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸுங்க. கோர்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு அம்மா ஆதிலட்சுமி அம்மா கோச்சிக்குவாங்க, சாமி நான் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் நீங்க எடுத்து 5வது தொடர் நடத்திடாதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா படிச்சதை சொல்லாம இருக்க முடியல. இந்த தீர்ப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தீர்ப்பு. என்ன தீர்ப்புனா, கோர்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தன் கத்தியோட கோர்ட்டுக்கு ஓடியாருவான். நான் கொன்னுட்டேன், வடிவேல் பாடியில நான் கொன்னுட்டேன் அப்படின்னு என்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு பண்ணியம்மா. உடனே மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார், அவனை பொட்டியில் ஏற்றி விசாரிச்சு ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு பண்ணிட்டு அந்த கத்தியை ரெக்கவரி, அந்த கத்தியை மேஜிஸ்ட்ரேட் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் போலீஸை கூப்பிட்டு அவனை ஒப்படைச்சு நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ அவனை கன்விக்ட் ஆகும். எங்க கன்விக்ட் ஆகும்? லோயர் கோர்ட்லயும் கன்விக்ட் ஆகும், ஹை கோர்ட்லயும் கன்விக்ட் ஆகும். மேட்டர் ரேக்கப் டு தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அக்யூஸ் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்ல போ. இப்ப நீ நல்லா கவனிங்க. கொலை நடந்த உடனே ஒருத்தர் கோர்ட்டுக்கு கூடியாரான்.
கோர்ட்ல வந்து ஒரு கத்தியை காமிக்கிறான். மேஜிஸ்ட்ரேட்ல பொட்டியில ஏத்துறாரு. பொட்டியில ஏத்தி 164 சிஆர்பிசி படி அவன்கிட்ட வாக்குமூலம் பதிவு பண்ணிக்கிறாரு. வாக்குமூலம் பதிவு பண்ணிட்டு அவனை என்ன பண்றாரு, அவன்கிட்ட இருக்கிற கத்தியை வாங்கிட்டு கோர்ட்ல ஒப்படைக்கிறார். ஆஃப்டர் ரெக்கார்டிங் தி கன்ஃபெஷன், ஆஃப்டர் ரெக்கார்டிங் சீஸ் தி knife and then he handed over the accused to the concerned police. இந்த கன்ஃபெஷன் எல்லாம் ஒத்துக்கிறாங்க, கன்விக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், 164 சிஆர்பிசியை வாட்சி பாருங்களேன். 164 சிஆர்பிசியை வாட்சி பாருங்களேன். சட்டத்துல எப்படி வேணா நம்ம பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. சட்டத்துல எப்படி வேணா பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஒப்புதல் வாக்குமூலம் செல்ல தகுந்ததா? இந்த ஒப்புதல் வாக்குமூலம் செல்ல தகுந்ததா? இந்த பாருங்க, இந்த பாருங்க. Any metropolitan magistrate or judicial magistrate may whether or not he has jurisdiction in the case regard any confession or statement made to him. அடுத்தது என்ன வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க. In the course of investigation, in the course of investigation under the chapter or under any other law for time being enforced or at any time afterwards before the commencement of the inquiry or trial. நல்ல வார்த்தை என்ன கவனிக்கணும். In the course of an investigation, விசாரணையினுடைய காலகட்டத்தில் அல்லது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் என்கொயரி ஆர் ட்ரையல்ல தான் அவர் பண்ணலாம். இப்ப கொலை நடந்த உடனே எஃப்ஐஆர் போடல, யார் எதிரின்னு தெரியல, அவன் எதிரி வரான்னு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியாது. சரிங்களா? இத கேட்டி தாமஸ் ஐயா அந்த தீர்ப்புல ஒரு வார் வருவார். என்ன வார் வாருன்னா, டெஸ்டினி போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கணும். 164 என்ன சொல்லுது, ஆஃப்டர் இன் தி கோர்ஸ் ஆஃப் அன் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அவனை விடுதலை பண்ணல. யார? எதிரியை விடுதலை பண்ணல. எங்க பிடிக்கிறாரு பாருங்க, பாரா 22ல எங்க பிடிக்கிறாருன்னா, நான் சொன்ன பாருங்க ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரூவ் ஆகுது பாருங்க. ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் 157ல எப்படி ப்ரூவ் ஆகுது பாருங்க. One remains the corroboration of the evidence of Pidulun Sandeep. He is the testimony of his father Pidulun Nabib Singh. The witness has said, soon after the occurrence, Pidulun Sandeep wrestled to him and told to him about the occurrence. Pidulun has narrated the details of the what he heard from his son. ஆசா 10 தான் சன் என்ன சொன்னாங்கறத கேட்டுக்கிறார். In fact, Pidulun narrated him in the first information statement, which is lodged with the police. It gives the court an assurance Pidulun really heard the details from his son Sandeep. Section 157 of Evidence Act permits the court to use any former statement made by a witnesses before any person relating a fact it was made at or about the time when the fact took place. The interval between the occurrence and the time Pidulun reporting to his father did not cross the boundaries envisaged by the words at about the time when the fact took place in section 157 of Evidence Act. தெரிஞ்சிட்டீங்களா? பையன் 10வது சாட்சி உடையாந்து சம்பவம் நடந்தது என்னன்னு சம்பவத்தை பார்த்து சாட்சி சொல்றான். அதை கேட்ட ஃபாதர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 157 படி எஃப்ஐஆர் மார்க் ஆகுது, ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆயிடுது, கன்விக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுது. இது நான் சொன்ன இந்த தீர்ப்பு. இப்ப அடுத்த தீர்ப்பு பாருங்க, 1968 SC 175 மகண்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. மகண்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா இது இந்திய நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்துடைய 3 நீதியரசர்கள் இணைந்து வழங்கிய தீர்ப்பு. 157 makes a former statement of the witnesses admissible if it relates to the same fact it was made at or about the time when such a fact took place. The section is exception to the rule that person cannot corroborate himself. Cannot corroborate himself. அதாவது ஒரு மனிதனை அவனை வச்சே கராபரேட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவனோட சாட்சியத்தை இன்னொருடைய சாட்சியம் உறுதிவிட்டம் பண்ணுது. இப்ப பாருங்களேன், a former statement can only be used for corroboration and not as a substantive evidence of the fact in issue. Even as corroboration, the value of such a statement must always depend on the peculiar circumstances in each case. This is so because the witnesses may have sufficient interests in making false assertion in the first person can be consistently untruthful with purpose. அதாவது லேட்டா சொன்னாலோ about took place for the fact committed அப்படின்னா வார்த்தை இருக்கான்னு போட்டுறாங்க தெரியுமா? இப்ப இன்னைக்கு சம்பவம் நடந்த உடனே சொல்லாம அடுத்த நாள் சொன்னா ஃபால்ஸ் இம்ப்ளிகேஷன் வந்துடும். தெரியுதுங்களா? அதுக்கான தான் அட், அபவுட், டுக் பிளேஸ் இதெல்லாம் அந்த 157 வார்த்தையில வர்றது. அடுத்தது பாருங்களேன், இதுக்கு என்னன்னா
இதுக்கு ரெண்டு திங் முக்கியம் இந்த செக்ஷனுக்கு. நான் சொல்ல 1962 எஸ்சிசி கிரிமினல் லா ஜெனரல் பக்கம் 473 லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டான ராம் ரத்தான் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்ங்கிற கேஸ்ல இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லுது. ஒன்னு, that a witnesses should have given testimony with respect of the same fact. ரெண்டு, the second is that he should have made a statement with respect of the same fact or at or about the time when the fact took place or before any authority legally competent to investigate the fact. If these two things are present, the former statement can be proved in corroborate the testimony of the witnesses in the court. The former statement may be in writing or may be made orally or some person at about time when the fact took place in person. 145 ரைட்டிங்ல இருக்குன்னு சொன்னோம் கான்ட்ரடிக்ஷனுக்கு. 155வது பிரிவு நம்ம பார்க்கும்போது ரைட்டிங்ல தேவையில்லை, ஓரல் ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். 156வது பிரிவு கராபரேஷனை பத்தி சொன்னோம். 157வது பிரிவும் கராபரேஷனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். 157வது பிரிவு எப்படி கராபரேட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கோம். இப்ப 2001 கிரிமினல் லா ஜெனரல் பக்கம் 2001 கிரிமினல் லா ஜெனரல் பக்கம் 2196, 2001 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 829, 2001 கிரிமினல் லா ஜெனரல் பக்கம் 2190, அதே ஜட்ஜ்மெண்ட் 2001 எஸ்சிசி கிரிமினல் 829 ரிப்போர்ட் ஆயிருக்கு. கேஸ்ல இது நீதியரசர் கேடி தாமஸ் கொடுத்து, கேடி தாமஸ், ஆர்பி சேத்தி அண்ட் யஷன் புகான் 3 பேரும் இணைந்து வழங்கிய தீர்ப்பு. லோக்மன் ஷா அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அந்த வழக்குல வழங்கின தீர்ப்பு. இதுல என்னன்னா, இந்த தீர்ப்புல பாருங்களேன், murder of deceased taking place in presence of and he house Pudel one father stating that Pudel had told him that deceased had taken shelter in his house and that accused had assaulted the deceased. Such evidence admissible under section 147 as corroborated material. இதெல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்டா நீங்க படித்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதெல்லாம் நான் எதுக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, 2013 3 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 314 கங்கா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி, கங்கா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி. அடுத்தது 1998 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 992, 1998 எஸ்சிசி கிரிமினல் பக்கம் 992 நதுனி யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், நதுனி யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இது யார் கொடுத்த தீர்ப்புனா, நீதியரசர் கேடி தாமஸ் ஐயா கொடுத்த தீர்ப்பு. நீதியரசர் கேடி தாமஸும் ஏஎஸ் ஆனந்த் ஐயா கொடுத்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, corroboration of a statement of witnesses by his former statement made at or about the time of occurrence, whether the former statement was made at or about the time of the incident, time interval between the incident and the statement of the witnesses should be so short that there may not be any opportunity for tutoring or conclusion. Whether the former statement was made at about the time of the incident would depend upon the facts of each case. Where on hearing the sound of gunshots from the house of the victim, his neighbors rushed to the spot within minutes, whom the injured witness told the names of the appellants as the person who had shot him and his wife. The statement of the injured witness can be used to corroborate the subsequent statements. இப்ப நீங்க 157 பிரிவு படிக்கும் போது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன ஒன்றிய செயல் என்கிற சாட்சி சட்டம் பிரிவு 6ல படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இல்லிஸ்ட்ரேஷன் இதுதான் சொல்லணும். இப்ப பாருங்களேன், அடுத்தது 1998 ஏஆர் 98 எஸ்சி 1044 ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் சுரேஷ். இதுதாங்க இந்த தீர்ப்புக்கு இன்னைய வரைக்கும் எல்லா தீர்ப்புலையும் உச்ச நீதிமன்றங்கள் எடுத்து கையாண்டு வருகிற தீர்ப்பு, உச்ச நீதிமன்றங்கள் எடுத்து கையாண்டு வருகிற தீர்ப்பு. இது என்னன்னா, 2 categories of statements of witnesses which can be used for corroboration. 2 விதமான வாக்குமூலங்கள் உறுதியூட்டம் செய்வதற்காக எடுத்துக்கலாம் அந்த ஒரு பிரிவுல. ஒன்னு, ஃபர்ஸ்ட் இஸ் தி ஸ்டேட்மெண்ட் மேட் பை விட்னஸஸ் டு எனி பர்சன். யார்கிட்ட வேணாலும் கொலை நடந்தோம்னா நெய்பர்ஸ்டையோ அந்த சம்பவத்தை பார்க்க வர யார்கிட்டையுமே அட் ஆர் அபவுட் தி டைம் when the fact took place, அதாவது சம்பவம் நடக்கும்போது அந்த பார்த்த சாட்சிகள் யாருக்கிட்ட அந்த வாக்குமூலம் சொல்றாங்களோ தட் இஸ் கால்ட் ஏர்லியர் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது அந்த சாட்சிய சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட, அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கட்டும், அதாவது என்கொயரி ஆபீசரா இருக்கட்டும், அவர்கிட்ட கொடுக்குற வாக்குமூலங்களை பதிவு பண்ணிக்கிறது. இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். பட் இப்ப முதல் ஸ்டேட்மெண்ட்ல டைம் லிமிட் உண்டானா, முதல் ஸ்டேட்ல டைம் லிமிட் உண்டு. முதல் ஸ்டேட்ல எப்படி டைம் லிமிட் உண்டு? அட் ஆர் அபவுட்னா உடனே அந்த வாக்குமூலத்தை
சம்பவம் நடக்கும் போதே அதை இதை சொல்லியிருக்கணும் பக்கத்தில் உள்ளவன்ட்ட. எங்க இந்த மாதிரி என்ன அடிச்சு விட்டாங்க, இவங்க அடிச்சு விட்டாங்க, நான் பார்த்தேன்னு சொல்லி அவனும் முடியாத சம்பவத்தை பார்த்துருக்கணும். அதே 2 நாள் கழிச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இன்னார் தான் அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த டைம் கேப் வந்து அந்த இதை பாதிக்கும். ஆனால் 2வது உட்பிரிவில் வரக்கூடிய சம்பவத்தை பார்த்த சாட்சியில் போலீஸ்காரங்கள்ட்டையோ பதிவுபட்ட சட்டப்படி அந்த வாக்குமூலத்தை பதிவுபட்ட அதிகாரிட்டையோ எவ்வளவு லேட்டா கொடுத்தா கூட அதுக்கு லீகல் வேல்யூ உண்டு, அதுக்கு லீகல் வேல்யூ உண்டு. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான், ப்ராப்பர்ட்டி வேல்யூ உண்டு. இப்ப பாருங்களா, 1996 SCC கிரிமினல் பக்கம் 730, 1996 SCC கிரிமினல் பேஜ் 730. இப்ப எஃப்ஐஆர் நான் சொன்னேன், எஃப்ஐஆர் வந்து அக்கார்டிங் டு 145 எவிடன்ஸ் ஆக்ட் படி கான்ட்ராடிக்ட் பண்ணலாம் எஃப்ஐஆர். அதே எஃப்ஐஆர் 147 படி கராபரேட் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். எஃப்ஐஆர் எதுக்கு பயன்படுத்தலாம்? டு கராபரேட் தி மேக்கர், டு கான்ட்ராடிக்ட் தி மேக்கர். அதாவது கான்ட்ராடிக்ட் தி மேக்கர், கராபரேட் தி மேக்கர். சரிங்களா? அதாவது ப்ராசிக்யூஷன்ல பண்றது கராபரேட், டிஃபென்ஸ்ல பண்றது கான்ட்ரடிக்ஷன், டிஃபென்ஸ்ல பண்றது கான்ட்ரடிக்ஷன். இப்ப இதுதான் 1996 SCC கிரிமினல் பேஜ் 730 பாபசிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், பாபசிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இப்படியே போர் அடிச்சுட்டு இருக்கோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூலிங் சொல்றேன் கேளுங்க. இதை சொன்னா நீங்க டக்குன்னு பிடிச்சி, இதை சொன்னா அந்த ரூலிங் சொன்னா நீங்க 157வது பிரிவை டக்குன்னு பிடிச்சி. 2017 1 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பக்கம் 63, 2017 1 லா 2013 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பக்கம் 63. ரொம்ப புகழ்பெற்ற வழக்கு இந்த வழக்கு. இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது. எஸ்பிஎஸ் ரதோர் வெர்சஸ் சிபிஐ அண்ட் அனதர், எஸ்பிஐ ரதோர் சிபிஐ அண்ட் அனதர். என்ன அந்த கேஸ்னா, போலீஸ் அதிகாரிகளுக்கான ட்ரைனிங் சென்டர்ல அதிகாரியை விட்டு பொண்ணுங்கன்னா டென்னிஸ் விளையாட போகும்போது அங்க இருக்கிற கோச், அவர் ஒரு போலீஸ் ஆபீசர், அங்க இருக்கிற கோச் அந்த பொண்ணுங்கள்ட்டனா தப்பா நடந்துக்குவார், அங்க இருக்கிற பெண்கள்ட்டனா தப்பா நடந்துக்குவார். அது சம்பந்தமா லேட்டா கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும். லேட்டா கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சம்பந்தப்பட்ட அரசாங்கம் ஒரு அதிகாரியை விட்டு அந்த அதிகாரியை விசாரிக்க சொல்லும். அந்த அதிகாரி அவரை விசாரிச்சு அந்த பெண்கள்ட்ட இருந்தா வாக்குமூலம் வாங்குவார். இதற்கிடையில் அந்த பெண்கள் தவறு இறந்து, அதை அந்த பெண்கள் என்ன பண்ணும், அந்த பெண் இறந்து போயிடும். இப்ப இந்த சாட்சியத்தை மார்க் பண்றது சம்பந்தமா வரும்போது இந்த கேஸ்ல என்ன பண்ணுவாங்க, கன்விக்ஷன் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். அப்ப அந்த போலீஸ்காரர்கள் விசாரிச்சாரு பாருங்க, அந்த 157ல 2வது பிரிவுல சம்பவத்தை பொறுத்து எவ்வளவு லேட்டா அவர்கிட்ட கொடுத்திருந்தாலும் செல்லுன்னு நான் எதுக்கான்னு சொன்னா அந்த தீர்ப்பு வச்சு தான் சொன்னேன். எப்படி இந்த தீர்ப்பு வச்சு சொன்னா, இந்த தீர்ப்புல எதிர்தரப்பு வாதம் என்னன்னா, சம்பவம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு என்கொயரி ஆபீசர், அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வேற, என்கொயரி ஆபீசர் வேற. என்கொயரி ஆபீசர் துறை சார்ந்த அலுவலர், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் புலன் விசாரணை அதிகாரி. என்கொயரி ஆபீசர் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பொண்ணுங்க கொடுத்தது அந்த வாக்குமூலத்தை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வக்கீல் சொல்றாங்க. இப்ப அதுலேயே தான் இந்த நான் சொன்ன இந்த தீர்ப்புல மிக தெளிவாக இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தீர்ப்புல இந்த தீர்ப்புல இந்த வரேன், admissibility, statement of witnesses, Indian Evidence Act 157. After approval of state government, then DGP directed to hold inquiry into allegation leveled against appellant. In memorandum petition, appellant alleged the statement recorded by the DGP cannot be used as the prosecution for the purpose of corroboration under section 157. Whether the statement recorded by the DGP can be used by the prosecution for the purpose of corroboration under section 157. 157, two categories of statements of witnesses which can be used for corroboration. Such statements gain admissibility even it is made long after incident. If statements made to non-authority, it loses probability value due to lapse of time. நான் சொன்ன பார்த்தீங்களா, at or about டயத்துல சம்பவம் நடக்கும்போது took place, ஒருத்தன் பார்த்தவன் உடனே சொன்னாதான் அதுக்கு லீகல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. அவனே லேட்டா சொன்னா அதுக்கு லீகல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ கிடையாது. அதான் நான் சொல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. To make person authority legally competent to investigate, it is not necessary. He should be having authority following from statute. DGP was asked by the state government to inquire into the facts given in the memorandum and report. Such statement gain admissibility if statement made to non-authority to make person authority legally competent to investigate. Statement given to witnesses before him admissible in evidence irrespective of time gap between time when incidents occurred
and date on which statement is given. DGP was competent to investigate matters since inquiry conducted by was merely a fact-finding inquiry. Nothing happened even after submission of report by the DGP because no action was taken by the state government on same. Witnesses including witnesses in question examined by the prosecutor were independent witnesses and inmate suggested by the appellant is not proved. அதாவது ஒரு அதிகாரி முன்னிலையில டிலேயா வாக்குமூலம் கொடுத்திருந்தா கூட 157 எவிடன்ஸ் ஆக்ட் படி அதை கராபரேட் பண்ணலாம், அதை நம்ம கோர்ட்ல கராபரேட் பண்ணலாம். இதான் அடுத்தது 2014 லாவிக்கிலி கிரிமினல் பேஜ் 339, 2014 ஒன் லாவிக்கிலி கிரிமினல் பேஜ் 339 குறிச்சிங்க. PN பிரகாஷ் ஐயா ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நிறைய நீதிமன்றங்கள்ல 164ல சொன்ன கேஸுக்கும் மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு இருந்தாங்க. 2014க்கு முன்னாடி வரைக்கும் சொன்ன கேஸுக்கும் சாட்சி பட்டியல போட்டதா மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிடுறது, வாங்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்லணும். அவரு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லிட்டு போயிட்டு இருந்தார். இந்த தீர்ப்புல தான் முதல்ல எஸ் ராஜேஸ்வரன் ஐயாவும் PN பிரகாஷ் இணைந்து வழங்கியது. 2014 ஒன் லாவிக்கிலி கிரிமினல் பேஜ் 339. இதுல வந்து 157ல ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்டை 164 ப்ரூவ் பண்ணணும்னா விட்னஸ் ஆஸ்திரேல் ஆயிட்டா, விட்னஸ் மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ் ஆஸ்திரேல் ஆயிட்டா மேஜிஸ்ட்ரேட் அழைச்சி ப்ரூவ் பண்ணுங்க. சொன்ன கேஸ்ல அழைக்காதீங்க, அவன் தான் 164 ஒத்துக்கிறானே. சாட்சி வாக்குமூலத்தை கொடுத்துட்டு கோர்ட்ல நான் அந்த மாதிரி நீதிமன்றத்துல 164 கொடுத்தனா முடிஞ்சு போச்சு. அந்த 164 மார்க் ஆயிடுது, எவிடன்ஸ் ஆயிடுது. சாட்சி ஆஸ்திரேல் ஆனாதான் நீங்க 164 ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரூவ் பண்ற மட்டும் மேஜிஸ்ட்ரேட் அழைங்கன்னு PN பிரகாஷ் ஐயா 157 டிஸ்கஸ் பண்ணி கொடுத்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புல மிக அழகாக சொல்லியிருப்பாங்க. 157 வந்து இந்த மாதிரி ஆஸ்திரேலான சந்தர்ப்பங்கள்ல மட்டும் பயன்படுத்திங்க, மற்ற சந்தர்ப்பங்கள்ல மேஜிஸ்ட்ரேட் அழைக்காதீங்க, மேஜிஸ்ட்ரேட்டோட டயர்னா வேஸ்ட் ஆகும்னு சொல்லி இந்த தீர்ப்புல 157 ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம 157 பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்னேன், மரண வாக்குமூலம் கொடுத்தவங்க புடைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க கொடுத்த மரண வாக்குமூலம் ஃபார்மர் ஸ்டேட்மெண்டா அக்கார்டிங் டு 157ல மார்க் பண்ணலாம். இது எதுக்கு பயன்படும்னா 157 வந்து 164க்கு பயன்படும், 132 எவிடன்ஸ் ஆக்டுக்கு பயன்படும் புடைச்சிக்கிட்டாங்கன்னா. ஆனா ரொம்ப டேஞ்சரான ப்ரொவிஷன், இந்த ப்ரொவிஷன் ரொம்ப டேஞ்சரான ப்ரொவிஷன். அடுத்தது பாருங்க 158 எவிடன்ஸ் ஆக்ட் 158 152 படிக்கிறேன் பாருங்க. 152 ஒண்ணு கிடையாது, 32 அல்லது 33வது பிரிவின்படி தொடர்புற்றதாக உள்ள எந்த உரையினும் மெய்ப்பிக்கப்படும் போதெல்லாம் அதை முரண்படுத்தும் பொருட்டோ அல்லது அதற்கு உறுதியூட்டும் பொருட்டோ, அது எவரால் செய்யப்பட்டதோ அவரது நாணயத்தை தாக்கும் பொருட்டோ அல்லது உறுதிப்படுத்தும் பொருட்டோ அல்லது அந்த ஆள் ஒரு சாட்சியாக அழைக்கப்பட்டிருந்து குறிப்பாக சொல்லப்பட்ட விஷயத்தின் உண்மையை குறுக்கு விசாரணை மறுத்தளிப்பார். ஆனால் எந்த விஷயங்களை நிறுவனம் செய்திருக்க கூடுமோ அந்த விஷயங்கள் அனைத்தும் மெய்ப்பிக்கப்படலாம். இது சாதாரண தான், நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம், இதுக்கு ஒன்றும் இல்லிச்சேஷன் கிடையாது. அடுத்தது மிக மிக முக்கியமான பிரிவு நினைவை புதுப்பித்தல். நீங்க கிரிமினல் கோர்ட்ல அன்றாடம் நம்ம ஜூனியர்ஸ் வக்கீல்னா தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ரொவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயன்படுற ப்ரொவிஷன். நினைவை புதுப்பித்தல். சாட்சி ஒருவர் 159 சாட்சி ஒருவர் எந்த நடவடிக்கை சம்பந்தமாக தாம் கேள்வி கேட்கப்படுகிறாரோ அந்த நடவடிக்கை காலத்திலோ அல்லது அதற்கு பின்போ எவ்வளவு சீக்கிரத்தில் அவளது நினைவில் அந்த நடவடிக்கை பசுமையாக இருந்திருக்க கூடும் என்று நீதிமன்றம் கருதுகிறதோ அவ்வளவு சீக்கிரத்திலோ தம்மாலோ எழுதப்பட்ட எழுத்து எதையும் தாம் விசாரணையில் இருக்கும் பொழுது பார்வையிட்டதன் மூலமாக அவர் தம் நினைவை புதுப்பித்துக் கொள்ளலாம். வேறு எவராலும் எழுதப்பட்டதும் மேற்சொன்ன காலத்துக்குள் சாட்சியால் படிக்கப்பட்டதுமான அத்தகைய எழுத்து எதையும் கூட அவர் அதை படித்த போது சரியானது என்று அவருக்கு தெரிந்திருந்தால் சாட்சி பார்வையிடலாம். ஒரு டாக்குமெண்ட்ல அவன் கையெழுத்து போட்டிருக்கான், அந்த டாக்குமெண்டோட கண்டென்ட்ஸை பத்தி சாட்சி சொல்லணும். கோர்ட் டாக்குமெண்ட நினைவை புதுப்பிக்கிறதுக்காக கோர்ட்ல வாங்கலாம். அடுத்தது பாருங்க, சாட்சி ஒருவர் பத்திரம் எதனையும் பார்வையிடுவதன் மூலம் தன் நினைவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய போதெல்லாம் அந்நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அந்த பத்திரத்தின் நகலை ஒன்றை பார்வையிடலாம். ஆனால் அது அசல் தாக்கல் செய்யப்படாததற்கு போதுமான காரணம் இருக்குது என்று நீதிமன்றத்துக்கு திருப்தி ஏற்பட வேண்டும். வல்லுநர் ஒருவர் தொழில்முறை ஆய்வு நூல்களை பாய்வுடைய மூலம் தன் நினைவை புதுப்பித்துக் கொள்ளலாம். இப்போ ஒரு டாக்டரை விசாரிக்கிறீங்க, டாக்டர்கிட்ட மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல கேள்வி கேட்குறீங்க, அவரு ஜூரிஸ்ப்ருடன்ஸ் புக்கை பார்த்து சாட்சி சொல்லலாம், இப்ப 159 ஒண்ணு என்னன்னா நினைவை புதுப்பித்துக் கொள்ளலாம். என்னங்க நினைவை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ன? இப்ப நீங்க கோர்ட்ல ஐஓ சாட்சியா விசாரிக்கிறீங்க, எஃப்ஐஆர்ல இருந்து
சார்ஜ் ஷீட் வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறார். இப்ப நீங்க கிரிமினல் ட்ரையல் என்ன பண்ணுவாங்க, ஐஓ கையில ஏறணுன்னே சிடி ஃபைல வச்சுக்குவாங்க. கையில ஏறணுன்னே சிடி ஃபைல வச்சுக்குவாங்க. இப்ப சிடி ஃபைல வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர்ல இருந்து சார்ஜ் ஷீட் வரைக்கும் படிக்க முடியுமா? எஃப்ஐஆர்ல இருந்து சார்ஜ் ஷீட் வரைக்கும் படிக்க முடியுமாங்க? எஃப்ஐஆர்ல இருந்து சார்ஜ் ஷீட் வரைக்கும் படிக்க முடியாது. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நினைவாற்றலை புதுப்பித்துக் கொள்வதற்கு உள்ள போய் பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் இஸ் மெமரி. நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, 161(3)ல கேள்வி கேட்கறீங்க, கான்ட்ரடிக்ஷனுக்கு ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஒரு கேள்வி கேட்கும்போது 161(3)ல கான்ட்ரடிக்ஷனுக்கு கேள்வி கேட்கறீங்க. கான்ட்ரடிக்ஷனுக்கு கேள்வி கேட்கும்போது ஐஓ நினைவாற்றலை புதுப்பித்துக் கொள்றதுக்கு உள்ள போய் பார்க்கலாம். அதுக்குதான் என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயமான இன்ஸ்பெக்டர்ஸ்னா கையில ஒரு நோட்ஸ் போட்டுவாங்க. எப்படி கையில ஒரு நோட்ஸ் போட்டு அதை வச்சுட்டு சாட்சி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உள்ள போய் பார்ப்பாங்க. இது நல்ல விஷயமான போலீஸ் ஆபீசர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையில இருக்கிற சிடி ஃபைல அப்படியே வச்சு படிப்பாங்க. இதுக்கு நீங்க அனுமதிக்கலாமன்னா, சட்டத்துல சிடி ஃபைல பத்தி என்ன சொல்லுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். சிஆர்பிசி 172 பாருங்க. சிஆர்பிசி 172 நான் படிக்கிறேன் கேளுங்க. சிஆர்பிசில 172 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். படிக்கிற இப்ப நினைவை புதுப்பித்தல் 159க்கும் 179(2)க்கும் கனெக்ஷன் உண்டானா கனெக்ஷன் உண்டு. எப்படின்னா, அன்றாட ட்ரையல் நம்ம பயன்படுத்துற பிரிவுகள் இதெல்லாம் டைரி ப்ரொசீடிங்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன். எவரி போலீஸ் ஆபீசர் மேக்கிங் an investigation under the chapter shall day by day enter his proceedings in the investigation in a diary, setting forth the time which the information reached him, the time which he began and closed his investigation, the place or places visited him, and a statement of the circumstances ascertained through his investigation. சிடி ஃபைல பாத்தீங்கன்னா பார்ட் 1, 2 இருப்பாங்க. அதுல எழுத ஆரம்பிப்பாங்க. வழக்கினுடைய சம்பவத்தினுடைய சுருக்கத்தை குறிச்சு, இத்தனாம் தேதி நான் புலன் விசாரணை எடுத்துக்கிட்டு இந்த இடம் போனேன், இன்னது பண்ணணும்னு சொல்லி எழுதுவாங்க. அவங்க பண்றதுக்குன்னா அப்படியெல்லாம் 161(3) போடுவாங்க. பஜர் மகஜர் போக்குவரத்து எல்லாமே வந்துட்டு இருக்கும். அப்ப அடுத்தது பாருங்களேன், the statement of witnesses regarding during the course of investigation under 161 shall be inserted in the case diary. The diary referred in section 1 shall be volume and duly paginated. Any criminal court, நல்ல வார்த்தை கவனிக்கணும், any criminal court may send for the police diary of a case under inquiry or trial in such court and may use such diaries not as evidence in the case but to aid in such inquiry or trial. அதாவது அந்த போலீஸ் டைரிய கேஸ் கட்ட எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியாது, ஆனா விசாரணைக்கும் பரிசீலனைக்கும் எய்டா பயன்படுத்திக்கலாம். யாரு, நம்ம வக்கீல் பயன்படுத்த முடியாது. நம்ம கால்ஃபர் பண்ணா கோர்ட் பயன்படுத்திக்கலாம், நாமும் கால்ஃபர் பண்ணலாம், கோர்ட்டும் கால்ஃபர் பண்ணலாம். அடுத்து பாருங்க, neither the accused, அதான் எழுதுறாங்க பாருங்க, neither the accused nor his agents shall be entitled to call for such diaries, nor shall they be entitled to see them merely because they are referred to by the court, but then neither nor shall they be entitled to see them merely they are referred to by the court. அதாவது கோர்ட் அனுமதிச்சா நம்ம என்ன பகுதி தேவையோ அதை மட்டும் கோர்ட்டோட பர்மிஷனோட பாத்துக்கலாம். ஃபுல்லா நீங்க ஸ்டடியை பார்க்க முடியாது. ஸ்டடிஸ் கான்ஃபிடென்ஷியல் பர்பஸ். But they are used by the police officer who made him to reference his memory. யார் தயார் பண்றாரோ அவர் நினைவாற்றலை புதுப்பித்துக் கொள்ளதான் பார்க்கலாம். Who made them to reference his memory. If the court uses them for a purpose contradicting such a police officer, 161 CRPC under section 145 Evidence Act, Indian Evidence Act shall apply. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, நினைவாற்றலை புதுப்பித்துக் கொள்ளத்தான் போலீஸ் ஆபீசர் சிடிக்குள்ள போகலாம். என்ன சாமிநாதன் சார் இப்படி சொல்றீங்க, கோர்ட்ல போலீஸ்காரங்க சிடியை வச்சு படிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க உடனே எதிர்ச்சி, சார் சட்டத்துல 159வது பிரிவுல எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லுது, ரெஃபரன்ஸ் இஸ் மெமரின்னு தான் சொல்லுது. நீங்க என்ன படிக்க அலோவ் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலேன், தம்பி நீ உட்காரு, இது ஆஸ்திரேலியான கேஸ், ஆஸ்திரேலியான கேஸ்ல நான் படிச்சுட்டு இருக்க முடியாது, அவரே படிக்கட்டுன்றார் நீதிபதி. ஆக ஆஸ்திரேலியான கேஸ்ல படிச்சா தொலைஞ்சிட்டு போதுன்னு விட்டுருங்க. இப்ப சொன்ன கேஸ்ல போலீஸ்கார சிடியை உள்ள எஃப்ஐஆர்ல இருந்து தலை வரைக்கும் பயன்படுத்துறாங்கன்னா, ஐயா நான் உங்களை ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி 159ல இந்த மாதிரி இருக்கு, 172ல இருக்கு, சிடிக்குள்ள நினைவாற்றலை புதுப்பிச்சுக்கிறதாங்க உள்ள போக முடியும். சிடியை வச்சுட்டு படிச்சாங்கன்னா அது பேர் இல்ல ஐயா அந்த மாதிரி சிடியை வச்சு படிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை, போலீஸ்கார் சிடியை வச்சுட்டு படிக்கிறாருன்னு அதுல ஏத்தீங்க எவிடன்ஸ்ல. ஏன்னா டெமனரா விட்னஸ் தெரியல. நான் கேட்பேன்,
இல்ல ஐயா இல்ல முடியாதுன்னு சொன்னாரு வச்சுக்கலாம். சரி ஐயா நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேங்க, நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். போலீஸ் ஆபீசர் சிடியை வைத்து பார்த்து சாட்சியம் அளிக்கிறார், தலையிலிருந்து கால் வரை பார்த்திருக்கிறார், அடிச்சுங்களேன். டெமனர் மேபி நோட்டட் அக்கார்டிங் டு சிஆர்பிசில மோட் ஆஃப் ரெக்கார்டிங்ல சொல்லியிருக்க எழுதிங்கன்னு நம்ம கேட்கணும். அதுக்கான பயந்தமான நம்ம கேஸ் எடுக்க முடியாது. சரி ரைட்டுங்க. இன்னும் சில நீதி சொல்லுவாங்க, ஏயா போட்டு ஒம்பளக்குற, அவன் சிடியை படிச்சிருந்து அவன் எவனோ எழுதுனதை வந்து சாட்சி சொல்றான், அவன் சிடியை பார்க்கலன்னா அவனை இப்போதைக்கு நம்ம கொடுக்க முடியாது, சீக்கிரம் கேஸை முடிக்கணும் விட்டுருவோன்னு சொல்றவனா இருக்காங்க. ஆனால் நம்ம சொன்ன கேஸ்ல சிடியை பார்க்க அனுமதிக்கலாமான்னா ஹின்ஸ் எடுத்து வச்சுட்டு சொல்லலாம். 145 எவிடன்ஸ் ஆக்ட்ல கான்ட்ரடிக்ஷன் கராபரேஷனுக்கு உள்ள போலாம். இல்ல நீங்க ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் கேக்குறீங்க, என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு உள்ள பார்க்கலாம் நினைவாற்றலை. ஆக நான் பொழுதுனைக்கு நினைவாற்றலை புதுப்பிச்சுக்கிறதுக்கு படிப்புன்னு சொல்ல முடியாது. இதுக்கு ரூலிங் இருக்கா? ரூலிங் இருக்கு, புரிச்சுங்க. ரூலிங் இருக்கா? ரூலிங் இருக்கு. இப்ப பாருங்களேன், 2011 2 law weekly criminal 2011 2 law weekly criminal page 90 நிதியரசர் ஜி.கே. அக்பர் அலி இந்த தீர்ப்பு 2000 எஸ்சிசி முதல்ல எடுக்கல, 2000 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 61 2000 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 61 இந்த பாருங்க சார். 2011 2 law weekly criminal பேஜ் 90 பி.கே. சந்திரசேகரன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சென்னை. ரொம்ப நல்ல கேஸ். இந்த ஒரு கேஸை படிச்சீங்கன்னா நீங்க இந்த நினைவாற்றலை புதுப்பிச்சுக்கிறத ரொம்ப கிளியர் ஆயிடலாம். எப்படி கிளியர் ஆயிடலாம்னா, கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது சிடிபியில பார்த்து இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறாரு சிபிஐ கேஸ்ல. நம்ம வக்கீல் சும்மா இல்லை, நம்ம வக்கீல் ஆட்சேபணம் பண்ணிடுறாரு. நம்ம வக்கீல் ஆட்சேபணம் பண்ணி என்ன பண்றாரு, நீங்க வந்து சிடியை பார்த்து சாட்சி சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்றாரு, சிபிஐ ப்ராசிக்யூட்டர் என்ன பண்றாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு டைரக்ஷன் போடுறாரு 482ல. என்ன டைரக்ஷன் போடுறாருன்னா, சிடியை வச்சுட்டு படிக்கிறதுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி தரணும், சட்டத்துல இடம் இருக்கு, சிடியை வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் பாத்துக்கலாம், நினைவாற்றலை புதுப்பிச்சுக்கலாம், அதனால நீங்க சிடியை வச்சுட்டு படிக்கிறதுக்கு சாட்சிக்கு அனுமதி தரணும்னு ஒரு டைரக்ஷன் கேட்கிறாரு. நான் சொல்லலைங்க, நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன டைரக்ஷன் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. பாரா 21 தீர்ப்பு இன்னொரு வாட்டி படிக்கிறேன். இந்த தீர்ப்பை நல்லா படிச்சுட்டு நீங்க ஆட்சேபணம் பண்ணுங்க. தீர்ப்பு நீங்க படிக்காம சிடியை வைக்க விடாதுன்னு சொல்லக்கூடாது. இது சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்லியிருக்கு, படிச்சுங்க. 2011 2 law weekly criminal பக்கம் 90 பாரா 21. At the cost of repetition, it is reiterated as follows: a police officer making an investigation shall maintain a case diary. இது வழக்கம் போல உள்ளதான். A criminal court is entitled to send for the case diary of the case under trial before it and may use such diaries not as evidence in their case but aid the court in such trial. இது எதுல வருது? 172 CRPC வருது. அடுத்தது பாருங்களேன். Such criminal court may permit the police officer who made the case diary to look at it in the purpose of referencing his memory or may use the case diary for the purpose of contradicting such police officer. நினைவாற்றலை புதுப்பித்துக் கொள்வதற்கும் முரண்பாடுகளப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கும் முரண்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கும் காவல்துறை அதிகாரி அந்த டைரியை சிடிபியில பார்க்கலாம். அடுத்தது பாருங்க. when police officer is allowed to reference his memory and look at an entry in the diary for the purpose of referencing his memory and the accused is entitled to cross-examining such police officer under section 161 of the Indian Evidence Act. அடுத்தது 161 வரும்போது சொல்றேன். அடுத்தது the necessary implication that no other person other than the police officer who made the case diary is allowed to look at the same. காவல்துறை அதிகாரியை தவிர வேற யாரும் சிடிபியில பாக்குறதுக்கு அதிகாரம் கிடையாது. கோர்ட்டுக்கு நம்ம வரவழைக்கலாம், கோர்ட்டார் பார்க்கலாம், கோர்ட்டார் அனுமதிச்சா அந்த போர்ஷனை பார்த்துட்டு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆக சிடிபிங்கிறது இட்ஸ் a confidential document. The document was maintained by the investigation officer. He must see the document. இப்ப அப்படியே நடக்குது. நம்ம கோர்ட்ல நிறைய வக்கீல் கட்ட கேஸ் எடுத்துறதுக்கு முன்னாடி சார் போய் சிடிபியில் விடுங்க சார், கொஞ்சம் திஸ் இஸ் அன்வாரண்டட் திங்ஸ். இது மாதிரி என்ன பழக்கத்துக்கே வரக்கூடாது. நம்ம வக்கீல் சட்டப்படிதான் கேஸ் எடுத்தணும். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் என்னடா சார், நான் சொல்றது ப்ரொவிஷன் படி சொல்றேன். 172 CRPC படியும் நம்ம சிடிபியில தொடவே அதிகாரம் கிடையாது.
சிடிபில பார்க்க அதிகாரம் புலன் விசாரணை அதிகாரிக்கு தான். சிடிபில தருவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. அதை பார்வையிடுற அதிகாரம் கோர்ட்டுக்கு தான். கோர்ட் அனுமதிச்சா நம்ம தேவைப்பட்ட பகுதியை மட்டும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் பார்க்க முடியாது. புரியுங்களா? தெரியுங்களா? அதனாலதான் நான் இளம் வழக்கறிஞர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், இந்த சுண்டகளை வைக்கிறது மாதிரி போலீஸ்காரங்கிட்ட சிடிபில கொடுங்க. ஒரு 4 கேள்வி கேட்டுக்கிறேன், படிச்சுக்கிட்டு 4 கேள்வி கேட்டுக்கிறேன், என்ற கட்டில்ல சிடிபில கொடுங்கிற கேட்கிற வேலையே வச்சு விடாது. சிடி ஃபைல்ங்கிறது இட்ஸ் ஏ கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட். இப்ப பாருங்க, இந்த தீர்ப்பு அக்பர் அலி கொடுத்த ஐயா தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்த பிறகு நான் நிறைய வழக்குகளில் இந்த தீர்ப்பை காண்பித்து இதன்படிதான் ஒவ்வொரு தீர்ப்பு வச்சு நம்ம வக்கீல் சம்பாதிக்கலாம். நீங்க படிச்சாதான். நான் நேற்று ஒரு தீர்ப்பு வரும், அடுத்த நாள் அதை காசாக்கிடுவேன். அடுத்த நாள் ஆமா விளையாட்டுகளுங்க, காசாகி முதல் நாள் அந்த தீர்ப்பை படிப்பேன், அடுத்த நாள் எனக்கு காசு கொடுக்கும். அந்த தீர்ப்பு படிச்சதுனால காசு கொடுக்கும். நாராயண மேனன் மணி என்கிற நாராயணன் மேனன் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற ஒரு தீர்ப்பு படிச்சேன். செக் கேஸ் நடத்திட்டு இருக்கேன். ஆமாங்க, செக் கேஸ் நடத்திட்டு இருக்கேன். மணி அலைஸ் நாராயண மேனன் ஸ்டேட் ஆஃப் கேரளா. நான் அப்பனா இணையதளத்துல பழக்கம் அதிகம் கிடையாது, புக்கில் படிக்கிறேன். பேடன் அப்ரூவ் பத்தி சொல்றான். இனிஷியல் பேடன் கம்ப்ளைண்ட் வருவது, அதை நம்ம ரெப்யூட் பண்ணிட்டோம்னா திருப்பி பேடன் கம்ப்ளைண்ட் மேல உட்காந்துக்கும். கம்ப்ளைண்ட் அதுக்கு எவிடன்ஸ் விடணும். தட் இஸ் கால்ட் ரெப்யூட்டல் எவிடன்ஸ். ஒரு செக் கேஸ்ல நடத்துறேன். ராஜபாளையத்தை சேர்ந்தவன் எதிரி 65,000 ரூபாய் கொடுக்கணும்னு மன்னார்குடியில் உள்ள நெல்லியாவாரி கேஸ் போறார். ஏன்னா அந்த செக்குக்கு முதல் நாள் 65,005 ரூபாய் செக் அமௌண்ட். அவன் 65,000 ரூபாய் பேங்க்ல போட்டுறான். 65,000 ரூபாய் பேங்க்ல போட்டுறான். பேங்க்ல போட்டு அந்த செக்குக்காரன் தான் பணம் கொடுத்தேன்னு பதில் விட்டுறான். அந்த பேங்க் மேனேஜரை கால்ஃபில் பண்ணி இது 65,005 65,000 ரூபாய் வங்கி மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு கொண்டு போயிட்டேன். இவன் எவிடன்ஸ் விடல. யாரு? கம்ப்ளைண்ட் சைட்ல எவிடன்ஸ் விடல. ஆர்கியூ பண்ற அன்னைக்கு ஆர்குமெண்ட்ஸ் போட்டிருக்கு. நான் அந்த தீர்ப்போட போறேன். ரெப்யூட்டல் எவிடன்ஸ் மை லேர்னட் ஃப்ரெண்ட் நாட் டு ஃபேஸ் ஹிஸ் டிசார்ஜ் ஹிஸ் டியூட்டி. அக்யூஸை விடுதலை பண்றத தவிர அவரை வழியில இருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பேசுறேன். ஜட்ஜி கேட்டார், கம்ப்ளைண்ட் சைட்ல கூட்டு எவிடன்ஸ் வச்சுக்கலாம். சாரி, வெரி சாரி, அது அவரோட வேலைங்க, அவரோட வேலையை நீங்க எடுத்துக்காதீங்க. நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது தீர்ப்பு தானே. உடனே அன்னைக்கு சாயந்தரமே கூட்டு விடுதலை பண்ணி துரத்தி விட்டாரு. சரிங்களா? அதனால ஒவ்வொரு தீர்ப்புகளுமே நமக்கு பணம் தரும். இப்ப அடுத்தது 159வது பிரிவுக்கு இன்னொரு தீர்ப்பு சொல்றேன் பாருங்க. 2000 SCC கிரிமினல் பக்கம் 61 ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் யாரப்ப ரெட்டி permissibility 159 and 137 referencing memory murder case where the IO was asked during examination in chief what happened on the date of incident. IO could check up his records of investigation before making reply. அதாவது சீப்ல சம்பவம் நடந்த போது என்ன நடந்ததுன்னு அரசு தரப்பு வக்கீல் கேட்கிறார். அப்ப அவர் சிடி ஃபைல பார்த்துக்கிட்டு என்ன நடந்ததுன்னு படிச்சுக்கிட்டு சொல்லலாம். ஆக சிடி ஃபைல வச்சுக்கிட்டே படிக்க கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது நான் சொல்ற தீர்ப்பு 2000 SCC கிரிமினல் வெளியான ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா யாரப்ப ரெட்டி பேஜ் 61. இப்ப அடுத்தது பாருங்களா, பிரிவு 160 படிக்கிற பாருங்க. சாட்சி ஒருவர்களுக்கு சங்கதிகளை பற்றிய குறிப்பாக நினைவில் இல்லை என்றாலும் கூட அந்த சங்கதிகள் பத்திரத்தில் சரியாக பதிவு செய்யப்பட்டன என்று அவருக்கு நிச்சயமாக தெரிந்தால் 159வது பிரிவில் சொல்லப்பட்ட பத்திரம் இதிலும் சொல்லப்பட்ட சங்கதிகளை பற்றி முடியும் அவர் வாக்குமூலம் கொடுக்கலாம். இது 160. இப்ப 161 நினைவை புதுப்பித்துக் கொள்ள பயன்படுத்தப்பட்ட எழுத்து பற்றிய எதிர்தரப்பினருக்கு உள்ள உரிமை. முந்தைய கடைசி 2 பிரிவுகளில் வகை செய்யப்பட்ட முறைகளில் குறிப்பிட்ட எழுத்து எதுவும் எதிர்தரப்பினர் அதை கோரினால் தாக்கல் செய்யப்பட்டு அவருக்கு காட்டப்படுதல் வேண்டும். அதை அத்தகைய தரப்பினர் தாம் விரும்பினால் அதன் பேரில் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். இது 162 இருக்குன்னா அவனை இல்லை செய்யும் தேவையில்லை, நீங்க படிச்சுக்கிட்டா போதும். இப்ப 163 164 பாத்துங்க. நான் டைம் முடிய போது 165 முடிச்சலாம்னு நினைக்கிறேன். மிக மிக முக்கியமான பிரிவுங்க சாட்சி சட்டம் 165வது பிரிவு. நான் எப்படி சொல்றேன்னா, சாட்சி சட்டம் 165வது பிரிவுனா நம்முடைய இந்திய ஜுடிஷியரிக்கு நீதிமன்றங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலான பிரிவு. எப்படி வழிகாட்டுதல்னா, நீதிபதியினுடைய உளத்தேர்வு ஒன்னும் சாதாரணமானது கிடையாது. நான் படிக்கிறேன் கேட்டுங்க. 165வது பிரிவு. நிறைய நீதிபதிகள் 165வது பிரிவையும் 311வது பிரிவையும் பயன்படுத்த ஆரம்பித்தால் நல்ல நீதிபதிகள், நல்ல படித்த நீதிபதிகள் சாட்சி சட்டம் 165வது பிரிவையும் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 311வது பிரிவையும்
பயன்படுத்த ஆரம்பித்தால், ஸ்ட்ரிக்டா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம எவ்வளவு பெரிய வக்கீலா இருந்தாலும் டிஃபென்ஸ்ல ட்ரையல்ல தடுமாறணும். படிக்கிற கேட்டுங்க. 165வது பிரிவு, தொடர்புற்ற சங்கதிகளை கண்டுபிடிப்பதற்காக அல்லது அவற்றை பற்றி முறையான நிறுவனத்தை பெறுவதற்காக எந்த சங்கதியை பற்றியும் அது தொடர்புற்றதாயினும், நல்லா கவனிக்கணும், தொடர்புற்றதாயினா என்ன? ரெலவன்சி இன்ஃபேக்ட். தொடர்பற்றதாயினும் irrelevant. எந்த சாட்சியையும் அல்லது தரப்பினர்களையும் எந்த காலத்திலும், நல்லா வார்த்தையை கவனிக்கணும், எந்த காலத்திலும் எந்த வடிவத்திலும், எந்த வடிவம் என்ன? லீடிங் கொஸ்டின். எந்த வடிவத்தில் என்ன? எந்த வடிவத்திலும் தாம் விரும்புகிற எந்த கேள்வியையும் நீதிபதி கேட்கலாம். நல்லா இன்னொரு முறை படிக்கிறேன். கோர்ட்ல நம்ம சண்டை போட்டு கூடாது. கோர்ட்டை அனுசரிச்சுதான் கேஸ் நடத்தினா வக்கீலா வாழ முடியும். கோர்ட்ல போய் நம்ம திமிரா நடந்துகிட்டா ஒரு நீதிபதி நினைச்சா நம்மள ஒழிச்சு கட்டிவிடுவாரு. அவர் எப்படி ஒழிக்கிறாங்கிறதுக்கு 165வது பிரிவு சொல்ற, தொடர்புற்ற சங்கதிகளை கண்டுபிடிப்பதற்காகவோ அல்லது அவற்றை பற்றி முறையான நிறுவனத்தை பெறுவதற்காகவோ எந்த சங்கதியை பற்றியும் அது தொடர்புற்றதாயினும் தொடர்பற்றதாயினும் எந்த சாட்சியையும் அல்லது தரப்பினர்களையும் எந்த காலத்திலும் எந்த வடிவத்திலும் தாம் விரும்புகிற எந்த கேள்வியையும் நீதிபதி கேட்கலாம் மற்றும் பத்திரம் அல்லது பொருள் எதையும் தாக்கல் செய்யுமாறு கட்டளையிடலாம். மேலும் அத்தகைய கேள்வி அல்லது கட்டளை எதற்கும் எந்த ஆட்சேபனை செய்யவோ அல்லது நீதிமன்றத்தின் இல்ல நீங்க இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்க கூடாது, வக்கீலுக்கு அதிகாரம் இருக்கா? கோவிந்தா தான் கேட்க முடியாது. நீங்க கேட்கவே முடியாது. பாருங்க, தாக்கல் செய்யும் மேலும் அத்தகைய கேள்வி அல்லது கட்டளை எதற்கும் ஆட்சேபனை செய்யவோ அல்லது நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் அது எதற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட பதிலீதன் மீதும் சாட்சியவனும் குறுக்கு விசாரணை செய்யவோ தரப்பினர்களோ ஒரு முகவர்களோ உரிமையுடையவர்கள் ஆகார். நீதிபதி கேள்வி கேட்கிறார், சாட்சி பதில் சொல்கிறார், என்ன கிராஸ் பண்ண விடுங்க, இட் இஸ் மை ரைட். வக்கீல் கேட்கலாமா? நோ. நீதிபதி பர்மிஷன் கொடுத்தா கேட்கலாம். நீதிபதி கிடையாது, உட்காரையாண்டானே உட்கார்ந்துட வேண்டியதான். எந்த வடிவத்தை உண்மையை கண்டுபிடிப்பதற்காக, தொடர்புற்ற சங்கதிகளை கண்டுபிடிப்பதற்காக எந்த சாட்சியினரையும் எந்த தரப்பினரையும் எந்த வடிவத்திலையும் எப்ப வேணாலும் எந்த கேள்வியையும் நீதிபதி கேட்கலாம் மற்றும் பத்திரம் அல்லது பொருளை தாக்கல் செய்யுமாறு கட்டளையிடலாம். அத்தகைய கேள்வி அல்லது கட்டளையதற்கும் எந்த ஆட்சேபனை செய்யவோ அல்லது நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் இதற்கான பதிலாக கொடுக்கப்பட்ட பதில் எதனின் மீதும் சாட்சி அவரை குறுக்கு விசாரணை செய்யவோ தரப்பினரோ அவருடைய முகவர்களோ உரிமையுடையவர்கள் ஆகார். ஆனால் தீர்ப்பு தொடர்புற்றவன இந்த சட்டத்தில் விளம்பட்டவையும் உரிய முறைப்படி மெய்ப்பிக்கப்பட்ட சம்பதிகளை அடிப்படையாக கொண்டிருத்தல் வேண்டும். அங்கேயும் பாருங்க, சட்டத்தை எழுதினவன் சாதாரண ஆள் கிடையாது. நீதிபதிக்கு ஒரு செக் வைக்கிறாப்ல. என்ன செக்கு? எல்லா கேள்வியும் நீதிபதி கேட்கலாம். சாட்சி சட்டம் 121 இருந்து 133 வரைக்கும் உள்ள பிரிவுகளை கேட்க முடியாது. என்ன 121 இருந்து 131? பிரிவிலேஜஸ் கம்யூனிகேஷன். பிரிவிலேஜஸ் கம்யூனிகேஷன் என்ன? திருமணமான மனைவிக்கும் கணவனுக்கு உள்ள உறவை பத்தி, வக்கீலுக்கு கிளைண்டுக்கும் உள்ள உறவை பத்தி, அரசாங்கத்தினுடைய ஸ்டேட் ஆஃப் அஃபேரை பத்தி 121 இருந்து நம்ம 131 வரைக்கும் சொல்லி கொடுத்த நினைப்பு இருக்கா? அதை பத்தி நீதிபதி கேள்வி கேட்க முடியாது. பிரிவு 148 149 சொல்லப்பட்ட இம்ப்ராப்பர் கொஸ்டின் நீதிபதி கேட்க முடியாது. இம்ப்ராப்பர் கொஸ்டின் நீதிபதி கேட்க முடியாது. இதை தவிர பாக்கி எல்லாத்தையும் நீதிபதி கேட்கலாம். சார், நீதிபதிக்கு உள்ள அதிகாரம் சிஆர்பிசி 311 படிக்கிற கேட்டுங்க. சிஆர்பிசி 311 ஒரு நீதிபதி நினைச்சா ஒரு கேஸ ட்ரூத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், உண்மையை கண்டுபிடிச்சு ரவுண்ட் அப் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா பக்காவா ரவுண்ட் அப் பண்ணலாம். நான் படிச்சது 165. அடுத்து 311 பிரிவு படிக்கிறேன் கேளுங்க. 311 சிஆர்பிசி என்ன சொல்லுது பாருங்க. பவர் டு சம்மன் மெட்டீரியல் விட்னஸஸ் ஆர் எக்ஸாமின் person. Any court may at any stage of any inquiry, trial or other proceedings under this code summon any person as a witness or examine any person in attendance, though not summoned as a witnesses, or recall or re-examine any person already examined, and the court shall summon and examine or recall and re-examine any such person. நல்லா வார்த்தையை கவனிக்கணும்.
if his evidence appears to be essential to just decision of the case. அதாவது அந்த வழக்கினுடைய முடிவை தீர்மானிப்பதற்கு அவருடைய சாட்சியம் முக்கியமானதுன்னு நீதிபதி நினைச்சிட்டாருன்னா he may be recall any witness. போலீஸ் சொன்ன சாட்சியா இருந்தாலும் சரி, விசாரிச்ச சாட்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு உள்ள மிகப்பெரிய அதிகாரங்கள். சரிங்க, இந்த மிகப்பெரிய அதிகாரங்களுக்கு என்ன சார் தீர்ப்பு இருக்கு? 1997 SEC கிரிமினல் 851, 1997 SEC கிரிமினல் பக்கம் 851 இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லுது. நான் முடிச்சிடறேங்க, மணி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆதிலட்சுமி மாட்ட டைம் கேட்டுக்கிறேன். முடிக்க போற 165 என்ன ஒரு ஜட்ஜ்மெண்டோட முடிச்சிடறேன். ஏன்னா 165 நான் 30-40 ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கேன். அதெல்லாம் சொன்னா தனியா ஒரு நாளைக்கு நடத்திக்குவோம். இந்த சொல்லிட்டு இன்னொரு ஜட்ஜ்மெண்டோட முடிச்சிடறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, சுவாமிநாதன் அண்ணா நீங்க கண்டினியூ பண்ணுங்க, பரவாயில்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, சீக்கிரம் முடிச்சிடறேன். ஏன்னா தம்பி என்ன பாவம் இன்னைக்கு இல்ல பரவாயில்ல, நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு சொல்லணுமோ சொல்லுங்க. சொல்லிடுறேன். क्वेश्चन ஆன்சர் செஷன் மட்டும் நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். என்ன வைக்கல, ஒரு மனிதன் 3/4 மணி நேரம் தான் கேட்பான், நீ பாட்டுக்கு 1.25 மணி நேரம் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட கூடாது. உங்களை பார்த்தாலே பயமா இருக்குமா எனக்கு. ஏன்னா அந்த 19 பேருக்கு நான் தான் கடைசியில இருக்கிற கோர்ட்ல இருக்கிறேன்னா, நீங்க பெரிய பெரிய ஆளோட காமிச்சு பயமுறுத்துறீங்க போட்டாலும், அதனால ரொம்ப பயமா இருக்கு. படிக்கிறமா இந்திய சாட்சி சட்டம் 165 இந்திய உச்ச நீதிமன்றம் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அனில் அலைஸ் அண்ட் அதர்ஸ் 1997 SEC கிரிமினல் பக்கம் 851 வெளிவந்த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் அனி அலைஸ் அடிப்பண்டதர்ஸ்ங்கிற வழக்குல இந்திய நீதிமன்றத்தினுடைய புகழ்பெற்ற நீதியரசர் KT தாமஸ் அண்ட் AS ஆனந்த் சொல்றாங்க பாருங்க. செக்ஷன் 165 of the Evidence Act confers vast and unrestricted powers on the trial court to put any question he pleases in any form at any time to any witness or the parties about any fact relevant or irrelevant. In order to discover relevant facts, the said section was framed by lavishly studying with the word any, which would have been inspired by the legislative intent to confer unbridled power on the trial court to use the power whenever he deems it necessary to elicit the truth, even if any such question crosses the irrelevancy, the same would not transgress beyond the powers of the court. Neither the parties has any right to raise objection of any such question. No, it may good in many circumstances, but a judge remaining mute during trial is mute பண்றத பத்தி போறாங்க பாருங்க. Yeah, but a judge remaining mute during trial is not an ideal situation. A judge may be model in the public mind, but there is nothing wrong in his becoming active or dynamic during trial. So the criminal justice being the end would be achieved. Criminal trial should not turn out combat between two rival sides, with the judge performing the role only a spectator or even an umpire to pronounce finally who won the race. A judge is expected to actively participate in the trial, elicit necessary material from witnesses in the appropriate context, which he feels necessary reaching the correct conclusion. There is nothing which inhibits the power to put the questions to the witnesses, either during the chief examination or cross-examination or during re-examination to elicit the truth. The corollary it is that the judge felt that a witness is committed and error or slip, it is a duty of the judge to ascertain. So to error is human, and chances of erring many assert under the stress or nervousness during cross-examination. இது நீதிபதிக்குள்ள பவரை பத்தி சொல்றாங்க. ஒரே ஒரு வழக்கை பற்றி சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இன்னும் ஒரே ஒரு தீர்ப்பு, அது PN பிரகாஷ் ஐயா சொன்ன தீர்ப்பு, தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நீங்க ஒவ்வொருத்தரும் அவசியம் படிக்கணும். 2019 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், 2019 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், வால்யூம் 2 பேஜ் 1, வால்யூம் 2 பேஜ் 1, வால்யூம் 2 பேஜ் 1, 2019 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், வால்யூம் 2 பேஜ் 1, வால்யூம் 2 பேஜ் 1. நான் அந்த கேஸ வழக்கு எதுக்கான்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கை பத்தி நீங்க அவசியம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். மதுரையில தினகரன் அலுவலகம் பட்டப்பகலில் கொளுத்தப்பட்டது. மதுரையில் தினகரன் அலுவலகம் பட்டப்பகலில் கொளுத்தப்பட்டது. தினகரன் அலுவலகத்தில் இருந்த 3 அலுவலக ஊழியர்கள், தினகரன் அலுவலகத்தில் இருந்த 3 அலுவலக ஊழியர்கள் அந்த தீ வைத்த சம்பவத்தால் ஏற்பட்ட புகையால் மூச்சு திணறி மரித்து போனார்கள். மூச்சு திணறி மரித்து போனார்கள். எண்ணற்றோர் காயமடைந்தார்கள். தினகரன் அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது. தினகரன் அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது. இந்த வழக்குல 83 பேர் சாட்சி. அந்த 83 பேர் சாட்சியில
49 சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக மாறினார்கள். 49 சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக மாறினார்கள். நான் பிறல் சாட்சியா மாறினதுனா யாரார் தெரியுமா? காவல் ஆய்வாளர் ஒருத்தர், சப் இன்ஸ்பெக்டர் 4 பேர், ஹெட் கான்ஸ்டபிள் 7 பேர், போலீஸ் 10 பேர். நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, இந்த தீர்ப்பு நீங்க அவசியம் படிச்சு பாருங்க. ஆசையிலாவது யாருன்னா காவல் ஆய்வாளர் ஆசையிலாவறார், சப் இன்ஸ்பெக்டர் 4 பேர் ஆசையிலாவறாங்க, ஹெட் கான்ஸ்டபிள் 7 பேர் ஆசையிலாவறாங்க, போலீஸ்காரங்க 10 பேர் ஆசையிலாவறாங்க. சம்பவத்துக்கு அதாவது ரெக்கவரி பண்ண விஓஓ சாட்சியா போட்டவர் ஆசையிலாவறார். இது அன்னில பாதிக்கப்பட்ட தினகரன் அலுவலக ஊழியர்கள் 15 பேர் ஆசையிலாகிறான். பாதிக்கப்பட்ட தினகரன் அலுவலக ஊழியர் 15 பேர் ஆசையிலா போயிடுறாங்க. அந்த சம்பவத்தை போட்டோ எடுத்த பத்திரிகையாளர்கள் 5 பேர் ஆசையிலா போயிடுறாங்க. 15 பேர் ஆசையிலா போயிடுறாங்க. எஸ்சிவின்னு ஒரு டிவி இருக்கு, அந்த டிவியினுடைய ஊழியர்கள் 2 பேர் ஆசையிலா போயிடுறாங்க. இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, இந்த வழக்குல ஆஸ்திரேலியா ஆவாதவர் யாருன்னா நக்கீரன் கோபால் ஆஸ்திரேலியாவுல. நக்கீரன் கோபால் தன்னுடைய சாட்சியத்தில் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தினகரன் அலுவலகத்தில் பணியாற்றிய பத்திரிகையாளர்களாக பணியாற்றிய படம் பிடிப்பவர்களாக பணியாற்றிய இன்னன்னார்கள் என்பவர்கள் அன்றைய தினத்துல போட்டோ படம் எடுத்தாங்க. அந்த படம் எடுத்த பிரதிகளை எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த பிரதிகளை தான் வந்து இத்தனாம் தேதி வெளியிட்ட நாளிதழ்ல போட்டோவா வெளியிட்டு இருக்கேன்னு சொல்லி என்ன பண்றார், ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறார். லெட்டர் ஒன்று கொடுத்து அந்த வெளியிட்ட போட்டோக்களையும் அந்த வெளியிட்ட அந்த போட்டோக்கள் அடங்கியதையும் சிபிஐல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறார். இதுல சாட்சி சொன்னது யாருன்னா நக்கீரன் கோபால் மட்டும் தான் சாட்சி சொன்னார். எதை பத்தினா போட்டோவை பத்தி சாட்சி சொல்லியிருக்கிறார் நக்கீரன் கோபால். யாரால எடுக்கப்பட்டதுன்னா தன்னுடைய நிருபர்களாலும். அந்த நக்கீரன் ஆபீஸ்ல போட்டோ எடுத்தவங்களே ஆசையில போயிடுறாங்க கோர்ட்ல. ஆனால் நக்கீரன் கோபால் அவருடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா இருந்தார், சாட்சி சொல்லியிருந்தார். கேஸ் எல்லா கேஸும் ட்ரையல் கோர்ட்ல விடுதலை ஆடுது. 19 எதிரிகள் விடுதலை ஆடுறாங்க. இதுல பெரிய பீட்டி என்னன்னா, சிபிஐல அந்த வழக்குல அங்க இருந்துகிட்டு இருந்த 17வது எதிரியா ராஜாராம்னு ஒரு டிஎஸ்பி மேலேயே கேஸ் போட்டிருந்தாங்க, அவரையும் சேர்த்து விடுதலை பண்ணிடுறாங்க. அப்பீல் வருது மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு. அப்பீல் அப்படியே டிலே பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த அப்பீல சீக்கிரம் போட்டு நடத்தி முடிக்கிறப்ப ஆர்குமெண்ட்ஸ் ஐயா யார் கையில வருதுன்னா, மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா PN பிரகாஷ் ஐயாட்ட வருது. PN பிரகாஷ் ஐயா அந்த கேஸ்ல என்ன பண்றாரு, அப்பீல்ல 165 எவிடன்ஸ் ஆக்ட கையில் எடுத்துக்கிறார். என்ன எவிடன்ஸ் ஆக்ட கையில் எடுத்துக்கிறார்? 165 எவிடன்ஸ் ஆக்ட கையில் எடுத்துக்கிறார். கையில எடுத்துக்கிட்டு சிடி கோர்ட்ல ஒப்படைச்சிருக்காங்க பாருங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 3 அது எவிடன்ஸ் ஆக்ட் படி இட்ஸ் ஏ டாக்குமெண்ட். சிடியும் டாக்குமெண்ட். முதல்ல எதிரிகளுக்குன்னா டாக்குமெண்ட காப்பி கொடுக்க சொல்றாரு. காப்பி கொடுத்துட்டு அப்பீல்ல எல்லா எதிரியும் வர சொல்றாரு. 391ல அடிஷனல் எவிடன்ஸா போட்டு சிடிய ஓபன் கோர்ட்ல வீடியோ கட்டி சிடிய போட சொல்றாங்க. ஒவ்வொரு அக்யூஸா அட்டாக் பண்ணி பாளையங்கோட்டை சிறையில இருந்து வீடியோ கான்பரன்சிங்ல வர்றார். கோர்ட் அவங்களை அடையாளம் கண்டுக்குது, யார் யார் எதிரி யார் யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றாங்க. யார் எதிரி யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. வீடியோல ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு கிராஸ் பண்ண சொல்றாங்க. அந்தந்த வக்கீலுங்க கிராஸ் பண்றாங்க. இப்ப கிராஸ் பண்ணி ஃபர்தர் கிராஸ்ல ஏன்னா கூடுதல் சாட்சி இல்ல, திருப்பி அவங்க எல்லாம் திருத்திட்டின்னு கேட்டுட்டு கடைசியில கேஸை முடிக்கும் போது 3 உயிர் போனதுக்கு 3 ஆயுள், 3 உயிர் போனதுக்கு 3 ஆயுள். ஏன்னா போட்டோல இருக்கிற முகமும் கோர்ட்ல இருக்கிற எதிரி முகமும் சம்பவத்தில் எடுக்கப்பட்ட போட்டோ டெலி ஆயிடுது. இதையெல்லாம் விட சாட்சி சட்டம் பிரிவு 6ஐயும் 8ஐயும் எடுத்து எவிடன்ஸ் ஆக்டை பத்தி நீங்க நல்லா தெரியணும்னா அந்த விபி பாண்டி கேஸ் எடுத்து அவசியம் படிச்சு பாருங்க. அட்டாக் பண்ணி நான் சொல்றது 2010 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 1ல அட்டாக் ஆயிருக்கு. ஸ்டேட் ரெப்ரசன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சிபிஐ சென்னை வெர்சஸ் விபி பாண்டி என்கிற அட்டாக் பாண்டி. இதுல எடுத்து என்ன பண்றார், இந்த தீர்ப்பு இந்த 165வது பிரிவு சாட்சி சட்டம் பிரிவு 6, 8 எல்லாம் எடுத்து போட்டு சம்பவ இடத்துல இருந்து இந்த டிஎஸ்பி இந்த இடத்துல சம்பவம் நடக்குது வாங்கன்னு சொல்லி இன்னொரு அதிகாரிக்கு சொல்றாரு பாருங்க. இது ஒன்றிய செயல்னு சொல்லி கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் போட்டு ப்ரூவ் பண்ணி கன்விக்ஸ் ஆயிடுது. மேட்டர் ரெக்கப்ட் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல்ல இருக்கு. நான் எதுக்கான்னு சொல்றேன்னா 165வது பிரிவு ஒரு நீதிபதிக்குள்ள ஒரு பெரிய வரமான பிரிவு. என்னுடைய குருநாதர் பாஞ்சாலி வெர்சஸ் ஸ்டேட் இதை மட்டும் சொல்லிட முடிச்சார். 2012 ஒன் லா வீக்லி கிரிமினல் 2012 ஒன் லா வீக்லி கிரிமினல் பேஜ் 210 இது என்னுடைய நான் வணங்கி மகிழ்கிற என்னுடைய குருநாதர் நாகம் தன்னன் கொடுத்த தீர்ப்பு. பாஞ்சாலி அலை சவரிதாஸ் வெர்சஸ் ஸ்டேட். இந்த கேஸ்ல என்னன்னா
லிங்கிங் எவிடன்ஸ்னு ஒன்று இருக்கு. ரொம்ப பேர் அதை கடைபிடிக்க மாட்டாங்க. நம்ம ட்ரையல் நடத்தும் போது ட்ரையல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல ப்ராசிக்யூட்டர்னா அருமையா நடத்துவாங்க. இப்ப பிடில் ஒண்ணு கோர்ட்ல சாட்சி சொல்றான், கோர்ட்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு, வெட்டப்பட்ட அருவாள் இருக்கு. ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணணும்? எவிடன்ஸ் முடியறப்ப உன்னை வெட்டின அருவா இங்க இருக்கா காமிப்பா அப்படிங்கணும். அந்த அருவாவை எந்த எதிரி வச்சிருந்தாருப்பா? உன்னை வெட்டினாரு. அவன் 3வது எதிரி வச்சிருந்தாரா? இந்த அருவாள் 3வது எதிரி கையில் இருந்தது. இந்த அருவாள் தான் என்னை வெட்டினார். சான்று பொருள் 1 அப்படின்னு மார்க் பண்ணணும். அப்புறம் அதை அந்த அருவாளை எடுத்து ரெக்கவரி பண்ற விட்னஸ் மகஜர் விட்னஸ் வரும்போது நீங்க கைப்பற்றின அருவா எங்க பாருங்க, அந்த அருவாள் தான் இதான். சாட்சி 1வது சாட்சியால் அடையாளம் காட்டப்பட்ட அருவாளை ரெக்கவரி விட்னஸ் அடையாளம் காமிச்சா தட் இஸ் கால்டு லிங்கிங் எவிடன்ஸ். அந்த அருவாள்ல ரத்தம் இருந்து அந்த அருவா கெமிக்கலுக்கு போயிட்டு இறந்து போனவருடைய ரத்தமும் கெமிக்கல் அந்த அருவாள்ல இருக்கிற ரத்தமும் இதான்னு சொல்லி முடிவானா தட் இஸ் கால்டு லிங்கிங் எவிடன்ஸ். இதெல்லாம் பண்ண வேண்டியதோட பொறுப்பு யாருன்னா சாட்சி சட்டம் பிரிவு 165வது பிரிவின்படி நீதிபதியினுடைய, அதாவது அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் செய்யலனாலும் இதை யார் செய்யணும்னா கோர்ட் செய்யணும். இதை யார் செய்யணும்னா கோர்ட் செய்யணும். முடிக்க போறேன், இந்த தீர்ப்பு மட்டும் முடிச்சிடறேன். The other ways to establish the relevance, பாரா 29, in the instant case the weapons MO 5 to 7 and 12 were subject to the medical examination. According to the report of the forensic science department, blood was found in these knives, but as per except a sword which contained O blood group, in other knives the result of grouping test was inconclusive. It is not known that out of 4 knives which knife had O group blood sign. Meticulously these aspects have not been elicited from the witnesses so as to establish the link between the weapons and the crime. The trial court has not bestowed the attention into these aspects to bring on record the material evidence by exercising power under section 160A of Evidence Act. Thus, though it is alleged on the arrest of these accused, they had made a disclosure statement which recoveries of weapons are made for want of connect link between the crime and the weapons. We are unable to attach any importance to the same. இது மாதிரி நான் 165வது பிரிவுக்கு தனியாக இன்னொரு நாள் வகுப்பு நடத்தலாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி வாய்ப்பு இருந்தால் நடத்துகிறேன். இந்த ஆசிரியர் தினம் நான் உண்மையிலேயே ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தனா, நான் மன்னாருடைய தேசிய மேல்நிலைப்பள்ளின்னு ஒரு மேல்நிலைப்பள்ளி, அது முழுக்க முழுக்க என்னுடைய ஆசிரியர்கள் என்னை உருவாக்கி என்னை அப்படியே செதுக்கிற பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம். ஏன்னா அப்பனா எங்க உண்மையிலேயே என்கிட்ட காசுலாம் கிடையாது. போட்டுக்கிற ட்ரெஸ்ஸே எனக்கு ஸ்கூல் கொடுத்த ட்ரெஸ் தான். பேச்சு போட்டியில் போய் ஜெயிச்சுட்டு வருவேன். எனக்கு அந்த ஹெட் மாஸ்டர் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸஸ் தான். அப்போ எனக்கு அந்த டீச்சர் என்னை டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கிறடா, லட்சுமி மந்திரம் சொல்றாம்பாங்க. யாதேவி சர்வ பூதேசு சுமிருத ரூபேன நமஸ்திதா நமஸ்தசிய நமஸ்தசிய நம நமகான்னு சொல்றா சரணாதா, நல்லா படிக்கலாமாங்க. அது நான் ஆசிரியர் தினம் என்பதற்காக சொல்லிக்கல. நான் வழங்கி முழுகிற குருநாதர்கள், அது மூத்த வக்கீல்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நாம நல்லவளாக தயாராவது பெருமைக்குரிய ஆசிரியர்கள் இருக்க. அந்த ஆசிரியர் ராஜேஸ்வரி இன்னும் சேலத்தில் இருக்கிறார். அடிக்கடி போன்ல பேசுவேன். சம்பத் என்று என்னுடைய ஆசிரியர் இருக்கிறார். இன்னமும் அவர் என்ன பேச்சு போட்டியில எப்படி பேசுறதுன்னு எனக்கு ட்ரெயின் கொடுத்து என்னை வளர்த்து உருவாக்கின அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் அவருடைய காலடிகளுக்கு என்னுடைய இந்த வகுப்பை காணிக்கையாக்கி முடிக்கிறேன். நீங்களும் நல்லா படிங்க. என்னைக்குமே வயசுல மூத்த சீனியர்களை அவங்கள மதிங்க. ஆசிரியர்களை நினைவு கொள்ளுங்க, பெற்றோரை நினைவு கொள்ளுங்க, வாழ்க்கையில் உயரலாம் என்று சொல்லி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லி மாலை 6 மணி வரை இருந்த 163 பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன்.